அத்தியாயம் 1. ஜனவரியின் 4வது வாரம். காக்கை கரையும் காலை. அழுமூஞ்சி ஆகாயத்தில் நிறைமாத மேகங்கள். பிரசவத்திற்கு பின் கூப்பிடச் சொல்லிவிட்டு சூரியன் உறங்கிக் கொண்டிருக்க நனைந்த காற்று. லேசான, மிக மிக லேசான ஈரத்துண்டை உதறினது போன்ற பூச்சாரல். ஈரமான சாலையில் இன்னும் சூடு பிடிக்காத போக்குவரத்து. சாலை விளக்குகள் இன்னும் அணைக்கப்படாமல் இருந்தன. ரெயின்கோட் அணிந்த ஒரு பைக்வாலா தடதடத்து மறைந்தான். ரஞ்சனி குடைபிடித்துக் கொண்டு பால் பூத்திற்கு நடந்து கொண்டிருந்தாள். பைக் விட்டு சென்ற பெட்ரோல் வாசனை மூக்கை தடவி விட்டு போனது. டெலிபோன் கம்பிகளில் முத்து புள்ளிகள். ஒரு குருவி வந்து உட்கார்ந்த அசைவில் ஒரே நேரத்தில் உதிர்ந்ததை ரசித்தாள். பெரும்பாலான வீடுகளில் இன்னும் விடியவில்லை. வாசல் காம்பவுண்ட் சுவர்களில் தேர்தலுக்கு எழுதின வாசகங்கள் ராத்திரி மழையில் சோரம் போயிருந்தன. ரஞ்சனி அந்த கடையில் அப்பாவுக்கு தினமலர் வாங்கி கொண்டாள். அம்மா நினைவுபடுத்தின துவைக்கும் சோப்பு கட்டி வாங்கி துணிப்பைக்குள் போட்டுக்கொண்டாள். நடந்தாள். ரஞ்சனி உலக பேரழகி அல்ல. சாதாரணமாய் நீங்கள் தினசரி சந்திக்கிற உங்கள் பக்கத்து வீட்டு பெண். மாநிறம், நீளமான கூந்தல், முகத்தில் ஒருவிதமான வசீகரம். 4 வருடங்களுக்கு முன்னால் இருந்தது. வருகிற மார்ச் மாதத்தில் 28 வயது நிறைவு. உங்கள் பார்வை அவள் கழுத்துக்கு செல்கிறதா? கண்ணாடி முன் நிற்கும்போது அவள் பார்வையும் அங்கேதான். மஞ்சள் பூசிய ஒரு கயிறை அங்கே கற்பனையாக அணைத்துக் கொள்வதில் அல்ப சந்தோஷம். நுரையீரல்களின் பொதுவான வேலை மூச்சை உள்வாங்கி வெளிவிடுதல். ரஞ்சனியின் நுரையீரல்களுக்கு மட்டும் ஒரு அதிகப்படியான வேலை உண்டு. அது அடிக்கடி பெருமூச்சை வெளியேற்றுதல். பால் பூத்தில் கூட்டமே இல்லை. இவளை தவிர இன்னும் 3 பேர்கள். அவர்களில் சரளா டீச்சரும் இன்னும் நீராடவில்லை என்று தெரிந்தது. என்ன ரஞ்சனி, சௌக்கியமா? என்றாள். இருவரும் சேர்ந்தே திரும்பினார்கள். சரளா டீச்சருக்கு ரஞ்சனியின் வீட்டிற்கு அடுத்த தெருவில் வீடு. ரஞ்சனியின் தங்கைகள் ஞாயிற்றுக்கிழமை மகாபாரதம் பார்க்க டீச்சர் வீட்டுக்குத்தான் செல்வார்கள். முன்பு ரஞ்சனியும் போய்கொண்டிருந்தாள். பிறகு போவதில்லை. என்ன வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிற? வேலை சரியா போயிடுது டீச்சர். உனக்கும் நான் டீச்சர் தானா? உன்னை விட நான் 1 வயசு சின்னவ. டீச்சர்னு சொல்லாத, வயசான மாதிரி இருக்கு. உங்க புருஷனுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிடுச்சா? எங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதா தபால் போட்டிருக்காரு. அருணா சொன்னாலே மந்தவெளியில இருந்து யாரோ. உண்மையா? ஆமா. வந்து பாத்துட்டு போயிட்டாங்களா? இன்னைக்கு வராங்க. பையன் என்ன செய்யறான்? ஒரு டெலிவிஷன் கம்பெனில மார்க்கெட்டிங் மேனேஜர். சம்பளம் எவ்வளவாம்? கிட்டத்தட்ட 3000ன்னு சொன்னாரு அப்பா. அம்மா அப்பா இருக்காங்க. தம்பி தங்கை? இவர் ஒரே பையன்தான். வீடு மந்தவெளியாமா? ஆமா. வீட்டுல அப்பா அம்மா பையன் 3 பேர் தான். ஆமா. அப்பா என்ன செய்யறாராம்? வக்கீலு, வயசாயிடுச்சு. அதனால கேஸ்களை குறைச்சுக்கிட்டாராம். சொந்த வீடாமா? ஆமா. கார் இருக்கா? இல்ல, பைக் வச்சிருக்காராம். புரோக்கர் மூலமா வந்த வரனா? ஆமா. எவ்வளவு எதிர்பார்க்கறாங்களாம்? தெரியல. புரோக்கர் சொல்லியிருப்பாரே. சொல்லியிருக்கலாம். அப்பா என்கிட்ட சொல்லல. பொண்ணு பிடிச்சா போதும்னு அவங்க சொன்னதா சொன்னாரு. உனக்கு என்னம்மா குறைச்சல்? உன்னை பிடிக்கலன்னு சொல்லுவானா எவனாவது? ரஞ்சனி சிரித்தாள் வெறுமையாக. ஏன் சிரிக்கிற? இதுவரைக்கும் 11 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் தொகை பிடிக்கலன்னு தான் நழுவினாங்க. உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. தொகை பிடிக்கலங்கிறத சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு உயரம், நிறம், முகம்னு எதுலையாச்சும் குற்றம் சொல்லி ஓடிட்டாங்க. அதை நீ ஒரு காம்ப்ளெக்ஸா வளர்த்துக்க கூடாது ரஞ்சனி. இவன் பேர் என்னவா? நான் கேட்டுக்கல. சாயங்காலம் பொண்ணு பார்க்க வரப்போறாங்க. நீ பேர் தெரிஞ்சுக்கலையா? தெரிஞ்சுக்கணும்னு தோணலையா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்? அனாவசியமா கற்பனைகளை வளர்த்துக்கிறது இல்லைனா. பட்டு சேலை கட்டிக்கிறது, அலங்காரம் செஞ்சுக்கிறது, நமஸ்காரம் செய்யறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் எனக்கு ரொட்டீன் ஆயிடுச்சு. நளினம், வெக்கம் இதெல்லாம் இப்போ வலுக்கட்டாயமா வரவழைச்சிக்க வேண்டியதா இருக்கு. நடுவுல கொஞ்ச நாள் கோபமா இருந்துச்சு. நீ என்னடா சம்மதம் சொல்றது? எனக்கு உன்னை பிடிக்கல போடான்னு யாரையாச்சும் நடுக்கூடத்துல கத்தி அவமானப்படுத்தணுங்கிற வெறி வந்துச்சு. பிறகு எனக்கு கல்யாணமே வேணாம், என்னை விட்டுடுங்களேன் இப்படியேன்னு வீட்டுல போராடி பார்த்தாச்சு. எங்களுக்குன்னு கடமை இல்லையான்னு அப்பா அழுவுறாரு. அடுத்து தங்கச்சிங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக வேணாமா? மூத்தவளுக்கு ஏன் ஆகல? தீரா வியாதியா? காதல் தோல்வியா? குழந்தைய கொடுத்துட்டு எவனாவது ஓடிட்டானான்னு 1000 கேள்வி கேட்பாங்கடின்னு அம்மா அழுவுறாங்க. சரின்னு அந்த எதிர்ப்பு குரலையும் அடக்கிட்டேன். அவங்களுக்காகவாவது சீக்கிரமா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடணும்னு நினைக்கிறேன். ஒரு பயலும் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறான். இந்த லட்சணத்துல எனக்கு வரப்போறவன் பேர் என்ன, நிறம் என்னன்னு கேட்கவா தோணும்? வரியா? சரி வா, பாத்துக்கோ. நான் தான் பொண்ணு. பாட தெரியுமா? தெரியும். பாடணுமா? பாடுறேன். இது ஒரிஜினல் முடிதான். சேலை கட்டுறப்போ வரப்போற நாத்தனாரே, வந்து பாத்துக்கோ. உடம்புல வெள்ளப்புள்ளி எதுவும் இல்ல. விந்தி நடக்கல. நேராத்தான் நடக்கிறேன். ரைட்டு, எல்லாம் பார்த்தாச்சு. பிடிக்கலையா? சரி, போயிட்டு வாங்க. பாதியில வச்ச நாவல் படிக்கணும்.
3 மணி நேரம் வேஸ்ட். ரஞ்சனி பேச பேச லேசாக கலங்கின கண்களுடன் சரளா அவளை பார்த்தாள். அவள் கையை பற்றி ஆறுதலாக கோத்து கொண்டாள். ரஞ்சினி, நான் வேணா சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. உன் மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். எனக்குள்ள என்னமோ படுது. இன்னைக்கு வந்து பார்க்க போற இடம் நிச்சயமா அமைய போகுது. அப்படியா, பார்க்கலாம் என்று சிரித்தாள் ரஞ்சனி. அந்த சிரிப்பில் சிறிதளவும் ஜீவன் இல்லை. அத்தியாயம் 2. சதாசிவம் ஜரிகை வேட்டி கட்டி முழுக்கை வெள்ளை சட்டை போட்டிருந்தார். நெற்றியில் திருநீரு, கையில் அலுமினிய வெற்றிலை பெட்டி. டாக்ஸியில் இருந்து இறங்கி தன் வீட்டிற்குள் வந்தார். வடிவு ரெடியா? டாக்ஸி கொண்டாந்துட்டேன். நான் 1/2 மணி நேரமாச்சு ரெடியாகி என்ற வடிவு பச்சை நிறத்தில் பட்டு சேலை கட்டி கொண்டிருந்தாள். தலையில் கொண்டை, அதன் மேல் அரைவட்டமாக வைத்து பின்குத்திய கனகாம்பரம், வைரம் பதித்த மூக்குத்தி, கழுத்தையொட்டி பவளம் பதித்த ஒரு தங்க நெக்லஸ். காதோர முடிகளில் மட்டும் லேசாக நரையோட்டம். சதாசிவம் மாடிப்பக்கம் பார்த்து, தேவா சீக்கிரம் வாப்பா, ராகு காலம் வர்றதுக்குள்ள பொண்ணு பார்த்துட்டு திரும்பணும் என்றார். இதோ வந்துட்டேன், ஒரே 1 நிமிஷம் என்று குரலை மட்டும் கீழே அனுப்பிய தேவேந்திரன் கண்ணாடியில் கடைசியாக ஒருமுறை தன்னை பார்த்து கொண்டான். டார்க் பிரவுனில் பேண்ட், கிரீம் நிறத்தில் செல்ஃப் டிசைனில் முழுக்கை சட்டை, அதன் பாக்கெட் பகுதியில் டார்க் பிரவுன் விட்டு துணியில் ஒரு டிசைன், வயிடு எடுத்து வாரின தலை, லேசாய் எண்ணெய் தடவப்பட்ட புருவங்கள் மற்றும் மீசை, வெளிரின ரோஜா நிறத்தில் உதடுகள். தேவேந்திரன் பீரோ திறந்து கர்ச்சீஃப் எடுத்துக்கொண்டான். சென்ட் பாட்டில் எடுத்து லேசாய் ஸ்ப்ரே செய்து கர்ச்சீஃபிலும் லேசாய் பீச்சு விட்டு புறப்பட்டான். படிகள் இறங்கினான். போமாப்பா என்றாள் அம்மா. 1 நிமிஷம்மா, நாம போற 3வது இடம் இது. இப்பவே நான் அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறேன். 2 இடத்துலயும் பொண்ணு சுமாரா இருந்தா, ஆனா நிறைய செய்யறேன்னாங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் என்ன கொஞ்சம் வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால சொல்றேன், பொண்ணு எனக்கு பிடிக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். மற்றபடி வரதட்சணைன்னு 1 பைசா தேவையில்லை. அங்க வந்து என்ன நச்சரிக்க கூடாது, சரியா? ஏண்டா, உன் பொண்டாட்டிக்கு சீர் செஞ்சா அதை நீங்க 2 பேரும் வச்சுக்க போறீங்க. எங்களுக்கு என்ன அதுல? இப்ப போற இடத்துல நீ சொன்ன பிரச்சனைக்கே இடமில்ல. ஏன்னா மீடியமான இடம்தான். பொண்ணோட அப்பா சின்ன ஜவுளி கடை வச்சிருக்காரு, வாடகை வீடு தான். இவளுக்கு கீழே இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதனால உனக்கு ஆசை காட்டுற அளவுக்கு ஓஹோன்னு அவரால் செய்ய முடியாது. வேணாமா, நான் தான் எதிர்பார்க்கலையே. சரிவா, போய்கிட்டே பேசலாம் என்றார் சதாசிவம். வீட்டை பூட்டி கொண்டு மூவரும் டாக்ஸியில் ஏறிக்கொண்டார்கள். ரேடியோ ஸ்டாண்டில் இருந்த அலாரம் டைம் பீஸில் மணி பார்த்தார் சபாபதி. வாசலை பார்த்தார். கீழே விரித்திருந்த ஜமுக்காலத்தில் இருந்த சுருக்கத்தை குனிந்து சரி செய்தார். சாமி மாடத்தில் குத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. சபாபதி 4 ஊதுபத்திகளை கொளுத்தி வைத்தார். சமையல் அறைக்கு வந்தார். வானலியில் பஜ்ஜி போட்டு கொண்டிருந்தாள் கமலா. என்ன கமலா, அது இன்னும் சேலை மாத்திக்கலையா நீ? அவங்க வர்ற நேரமாச்சு. இந்த பஜ்ஜி எடுத்துட்டு போறேங்க. அருணா இங்க, தீபா இங்க, 2 பேரும் ரஞ்சனிக்கு கொண்டை போடுறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொண்டையா? கொண்டை வேணாம் கமலா, ரஞ்சனிக்கு எடுபடாது. நீ போய் வேணாம்னு சொல்லு. லூசா ஒத்த பின்னலே போட்டுக்க சொல்லு. இதுல கூடவா நான் தலையிட முடியும்? போ, பஜ்ஜிய நான் எடுக்கிறேன் போ. சபாபதி தன் மனைவியிடம் இருந்து வடிகரண்டியை வாங்கி கொண்டு எண்ணெயில் மூச்சு திணறும் பஜ்ஜிகளை புரட்டி போட்டார். வேணாங்க, நீங்க போய் வாசல்ல இருங்க. 5 நிமிஷத்துல நான் ரெடி ஆயிடுவேன். அப்ப நான் போய் சொல்றேன். சபாபதி கூடத்தையொட்டி இருந்த சாத்தி இருந்த படுக்கை அறையின் கதவை மெல்ல தட்டி, அருணா என்றார். என்னப்பா? ரஞ்சனிக்கு கொண்டை போட வேணாம், பின்னலே போட்டுக்க சொல்லு. எப்படியும் ஏதாச்சும் காரணம் சொல்லி பிடிக்கலன்னு சொல்ல போறாங்க. கொண்டை போட்டா என்ன, பின்னல் போட்டா என்ன என்று ரஞ்சனியின் குரல் வந்தது. ரஞ்சனி, நான் சொல்றத நீ கேளு. உன் குத்தல் பேச்செல்லாம் பிறகு வச்சுக்கலாம். கொண்டை வேணாம் சொல்லிட்டேன். என் வார்த்தைக்கு மரியாதை தந்தா தா, இல்லன்னா உன் இஷ்டம். தீபா, நீ வெளியில வா. கதவு திறந்து தாவணி கட்டிய தீபா வெளியில் வந்தாள். என்னப்பா? நீ அடுப்படியில் நில்லு, அம்மாவை சேலை மாத்திக்க அனுப்பு. சபாபதி அங்கே போட்டிருந்த நாற்காலிகளை வரிசையாக்கி அமைத்தார். பழைய துணியை ஈரம் செய்து எடுத்து வந்து டீஃபாய் மேலிருந்த கரைகளை அழுத்தி துடைத்தார். இன்னும் தொங்கிக் கொண்டிருந்த சென்ற வருடத்து மாதாந்திர காலண்டரை கலற்றி சுருட்டி மர பீரோவின் மேல் போட்டார். வீட்டு நிலைவாசலில் தொங்கின மணி மாலைகளில் படர்ந்திருந்த ஒட்டடையை தட்டினார். 10 நிமிடம் கழித்து வாசலில் டாக்ஸி வந்து நின்றதும் சபாபதி நாற்காலி மேல் போட்டிருந்த தன் சலவை துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு அரைக்கதவின் இடுக்கு வழியாக, கமலா அவங்க வந்தாச்சு என்று அவசர அறிவிப்பு செய்தார். உள்ளே வந்த சதாசிவம் வடிவு தேவேந்திரனை கரம் கூப்பி, வாங்க வாங்க என்று முகமலர்ச்சியுடன் அழைத்து அமரச் சொன்னார். தேவேந்திரன் மேஜை மேல் கிடந்த வார பத்திரிகையை கையில் எடுத்துக்கொண்டான். சபாபதி எதிரே அமர்ந்தார். பொதுவான விஷயங்கள் பேசினார்கள். சபாபதி தன் வியாபாரம் பற்றி சொல்ல
சதாசிவம் தான் சட்டம் படித்ததை பிராக்டிஸ் செய்வதை நிறுத்திவிட்டதை சொன்னார். தேவேந்திரனை அறிமுகம் செய்தார். உங்க ஆபீஸ் எங்கே இருக்கு என்றார் சபாபதி. கிண்டியில இருக்கு. எப்போ வேலையில சேர்ந்தீங்க? 3 வருஷமாச்சு. நல்லா விக்கிதா உங்க டெலிவிஷன்? விளம்பரம் பார்த்துருக்கேன். போய்கிட்டு இருக்கு. நிறைய போட்டி இப்போ. சபாபதி தன் மனைவியை அறிமுகம் செய்தார். அடுத்து, இவ அருணா, என் 2வது பொண்ணு. காலேஜ் முடிச்சுட்டு டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் கத்துக்கிட்டா. வேலைக்கு முயற்சி பண்றோம். இன்னும் சரியா அமையல. இவ தீபா +2 படிக்கிறா. மூத்த பொண்ணை ஏன் காலேஜுக்கு அனுப்பல என்றாள் வடிவு. அப்போ அவ்வளவு வசதி இல்லைங்க. சதாசிவம் தன் வாட்சை பார்த்தார். ராகு காலம் வருது. இதோ கூட்டிட்டு வர சொல்றேங்க. கமலா, ரஞ்சனியை கூட்டிட்டு வா. ரஞ்சனி அம்மாவின் கல்யாண பட்டு புடவையை 12வது முறையாக கட்டிக்கொண்டு முகத்தில் ஆர்வமே இன்றி சோகமும் இன்றி மெல்ல நடந்து வந்து நமஸ்கரித்தாள். ஜமுகாலத்தில் அமர்ந்தாள். பாடினாள். டிஃபன் சாப்பிட்டு கொண்டே பாடலை கேட்டார்கள். எழுந்து உள்ளே செல்லும் வரை நிமிர்ந்து தேவேந்திரனை பார்க்கவே இல்லை. இவர்கள் பின்பக்கம் சென்று கை கழுவிவிட்டு வந்து அமர்ந்தார்கள். சதாசிவம் எழுந்து சபாபதியை தனியாய் அழைத்து சென்று, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த காலத்து பையன் பாருங்க, பொண்ணோட 2 வார்த்தை தனியா பேசணும்னு பிரியப்படுறான். பேசிட்டு உறுதியா சொல்லிடலாம்னு அபிப்பிராயப்படுறான் என்றார். 1 நிமிஷம், வீட்டுல கலந்துகிட்டு சொல்றேன். சபாபதி சென்று திரும்பி வந்தார். தன் சம்மதத்தை தெரிவித்தார். தேவேந்திரனிடம் அவன் அப்பா வந்து சொன்ன பிறகு அவன் எழுந்து ரஞ்சனி இருந்த அறைக்குள் கதவை லேசாக சம்பிரதாயமாக தட்டிவிட்டு உள்ளே வந்தான். அப்பாவின் கட்டிலில் அமர்ந்திருந்த ரஞ்சனி எழுந்து நின்றாள். சற்று தள்ளியிருந்த மர நாற்காலியில் கர்ச்சிஃபால் ஒருமுறை தட்டிவிட்டு அமர்ந்தான். ரஞ்சனிக்கு இது புதிய அனுபவம். இதுவரை வந்த மாப்பிள்ளைகள் யாருமே இப்படி தனியாக பேச வேண்டும் என்று வந்ததில்லை. இவன் பெண் பிடித்திருக்கிறது, பேச விரும்புகிறேன் என்றதை அப்பா மூலமாக அம்மா சொன்னதும் முதலில் வந்தது சந்தோஷத்தை விட படபடப்பே. அதுவரை இது மற்றுமொரு நாடக காட்சி. காட்சி முடிவில் போய் பதில் அனுப்புகிறோம் என்று வழக்கம் போல் சொல்லிவிட்டு போவார்கள் என்றே எதிர்பார்த்து அக்கறையே காட்டாமல் இருந்த மனதிற்கு பெண் பிடித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டதும் திடீரென்று இறக்கைகள் முளைத்து கொண்டன. பரபரப்பான சந்தோஷம் இதமான வெப்பமாய் மாறி உடலெங்கும் பரவியது. ரஞ்சனி என்றான் தேவேந்திரன். என்றாள் எச்சில் விழுங்கி. இயல்பாயிருங்க, ஏன் இவ்வளவு தயக்கம்? கவனிச்சேன், நீங்க என்ன நிமிர்ந்தே பார்க்கல. ஏன்? என்னவென்று சொல்வது? புடவையின் தலைப்பில் முடிச்சு போட்டு அவிழ்த்து தரை பார்த்து கொண்டு மௌனமாகவே இருந்தாள். கல்யாணம்ங்கிறது பெரிய விஷயம். பல பேர் வாழ்க்கையில அதை அப்படி எடுத்துக்கிறது இல்ல. சூழ்நிலையோட கட்டாயத்துக்காக பல பெண்கள் அவங்க மனசை திறக்காம இயந்திரமா தலையசைச்சு வாழ்க்கை பூரா புழுங்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் மனசு விட்டு பேச நினைச்சேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம் தானே? ஆமாம் என்பதற்கு தலையசைத்தாள். அதெப்படி? என் முகத்தை கூட பார்க்காம சம்மதம் சொல்றீங்க? பார்த்துட்டு தான் சொல்றேன் என்றால் அவளுக்கே கேட்காமல். புரியலங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ரஞ்சனி நிமிர்ந்து ஒரு வினாடி அவன் முகத்தை பார்த்துவிட்டு பார்வையை விலக்கி கொண்டாள். போதுங்க, பதில் கூட சொல்ல வேணாம், அதான் பார்த்துட்டீங்களே. ரஞ்சனி, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. மற்ற விஷயங்களை பெரியவங்க பேசி முடிவு செய்வாங்க. இது என் ஆபீஸ் அட்ரஸ் என்று விலாச அட்டை எடுத்து நீட்டினான். அவன் முகத்தை பார்க்காமல் கை நீட்டி பெற்றுக்கொண்டாள். ஆபீஸ்ல காலையில 10லிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருப்பேன். உடனே வேணாம், 2 நாள் கழிச்சு உங்க தயக்கம் கலைஞ்சதும் தைரியம் வந்ததும் ஃபோன் செஞ்சு பேசுங்க. ப்ளீஸ், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. இதுக்கு மேல உங்களை வியர்க்க வைக்க விரும்பல ரஞ்சனி. என்று நிமிர்ந்தாள். உங்க முகத்துக்கு வட்ட போட்டு ரொம்ப அழகா இருக்கு. நான் வரேன். தேவேந்திரன் வெளியில் வந்தான். தன் அப்பாவின் அருகில் அமர்ந்தான். சதாசிவம் அரசியல் பேசிக் கொண்டிருந்தவர் அதை நிறுத்திவிட்டு, சமந்தி, ஆமா, இனிமே அப்படித்தானே கூப்பிடணும். சீர் அது இதுன்னு எதுவும் பேச வேண்டியதில்ல. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, வருத்திக்க வேணாம். பொண்ணோட சௌகரியம் பார்த்து கல்யாணத்துக்கு நீங்களே நாள் குறிச்சிட்டு வந்து சொல்லுங்க. வீட்டளவுக்கு நாம 2 குடும்பத்துக்குள்ள மட்டும் சிம்பிளா ஒரு நாள் நிச்சயதார்த்தம் செஞ்சுக்கலாம். இப்போ பாக்கு வெத்தலை தட்டு மாத்திரம் மாத்திக்கலாம் என்றார். தான் கொண்டு வந்து கீழே ஜமுகாலத்தில் வைத்திருந்த பூ பழம் எல்லாம் வைத்த தட்டை எடுத்து கொடுத்தார் சதாசிவம். முகத்தில் மகிழ்ச்சி பொங்க. பெற்றுக்கொண்ட சபாபதியின் கண்களிலும் பின்னால் நின்ற கமலாவின் கண்களிலும் அறையின் கதவுக்கு பின்னால் நின்ற ரஞ்சனியின் கண்களிலும் ஆனந்த உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் துளிர்த்தது. அத்தியாயம் 3. 4 தினங்கள் கழித்து அந்த ஊனமுற்றோர் டெலிபோன் பூத்தில் 6 பேர் போன் செய்ய காத்திருந்தார்கள். சரளா டீச்சரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வீட்டில் சொல்லிவிட்டு புறப்பட்டு வந்திருந்த ரஞ்சனி நகத்தை கடித்துக்கொண்டு வரிசையில் நின்றாள். அவள் மனதில் உற்சாகம் ஓலமிட்டு கொண்டிருந்தது. சந்தோஷம் கோலமிட்டு கொண்டிருந்தது. திருமணம் முடிவானதில் இருந்து
திடுக் திடுக்கென்று திடீரென்று ஒரு ஆச்சரியம் சுமந்த கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. கல்யாணம் எனக்குத்தானா? என் ஏக்க இரவுகளுக்கு முற்றுப்புள்ளியா? மனம் வெதும்பல்கள் இனி கிடையாதா? கண்ணீர் உற்பத்தி இனி அவசியம் இல்லையா? விரக்தி பேச்சுக்கள் இனி தேவையற்றதா? எல்லா பெண்களையும் போல எனக்கும் கல்யாணமா? எவ்வளவு பண்பான மனிதர் தேவேந்திரன்! கல்யாணம்தான் செய்து கொள்ளப் போகிறோமே என்ற உரிமையில் என்னை வாப்போ என்றே சொல்லி பேசியிருக்கலாம். எழுந்து செல்லும் வரையிலும் வாங்க போங்க என்றே பேசினாரே. கண்ணியமாக பேச தெரிந்தவர். சில ஆண்களைப் போல அசடு வழியவே இல்லை. கம்பீரமான ஆனால் அரவணைத்த ஒரு குரல், அந்த மீசை, அதில் ஒளித்து வைக்கும் பாதி சிரிப்பு. என்ன நம்பர்மா பேசணும்? தன் முறை வந்துவிட்டதை உணர்ந்து அந்த விலாச அட்டையை எடுத்து கொடுத்தாள் ரஞ்சனி. அவனை பற்றிய கற்பனை சுகத்திலேயே இருந்ததில் என்ன பேச வேண்டும் என்பதை இன்னும் தான் தீர்மானிக்கவில்லை என்று புரிந்ததும் உடனே ஒரு படபடப்பு வந்தது. என்ன பேசுவது? உள்ள போய் பேசுங்கம்மா, சீக்கிரம் முடிச்சுக்கங்க. உள்ளே வந்து கண்ணாடி வேய்ந்த கதவை சாத்தி கொண்டு ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, மிஸ்டர் தேவேந்திரன் கிட்ட பேசணும் என்றாள். தேவேந்திரன் தான் பேசுறேன், நீங்க யாரு? வந்து நான் தான் என்றாள் தனிந்த குரலில். நான் தான்னா யாருங்க? பேரை சொன்னாத்தானே தெரியும். ரஞ்சனி பேசுறேன். மை காட், நீங்களா? சாரி, நான் வேற யாரோன்னு நினச்சிக்கிட்டு. எப்படி இருக்கீங்க? அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? என்ன ம்னுக்கிட்டு? எதிர்க்க தான் நான் இல்லையே, ஃபோனில் தானே பேசுறீங்க, கொஞ்சம் தைரியமா பேசுங்களேன். எனக்கு பிடிக்கல. ஃபோனில் பேசுறது பிடிக்கலையா? ஐயோ அதில்ல, பின்ன நீங்கள் என்னை வாங்க போங்கன்னு சொல்றது. ஏன் மரியாதை கொடுக்கக்கூடாதா? மனைவிக்கு என்ன மரியாதை? மனைவியா? இன்னும் ஆகலையே. என்னமோ எனக்கு பிடிக்கல. அப்படின்னா மாத்திக்கிறேன். எங்கேருந்து பேசுகிற ரஞ்சினி? பப்ளிக் பூத்துல இருந்து. வீட்டில் தெரியுமா ஃபோன் பண்ணுறது? இன்னைக்கு தபால் வந்துருச்சா? இன்னும் வரலையே. நான் ஒரு தபால் போட்டிருக்கேன் உனக்கு. உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களே. சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். படிச்சுட்டு பதில் போடுவியா? பதில் போடணுமா? இஷ்டம் இருந்தா போடு. இன்னும் நம்ம கல்யாணத்துக்கு எத்தனை நாள் இருக்கு சொல்லு? 48 நாள். உன் கணக்கு தப்பு. 47 நாள். அவ்வளவு தூரம் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். ஆமா, அன்னைக்கு நீ ஏன் லிப்ஸ்டிக் போட்டுக்கல? எப்பவும் போடுறதில்லங்க. அப்படின்னா சரி, உன் முகத்துக்கு லேசா போட்டா எடுப்பா இருக்கும். உங்க வீட்டில் லிப்ஸ்டிக் போட அனுமதிக்கிறது இல்லையா? இல்லையே, அருணா கூட போட்டிருந்தாலே. எனக்கு தான் பிடிக்காது. பிடிக்காதுன்னா வேணாம். உனக்கு ஒரு ஃபாரின் சேலை வாங்க போறேன். எதுக்குங்க? குளிச்சுட்டு துவட்டிக்கிறதுக்கு. என்ன கேள்வி இது? சேலை எதுக்கு வாங்குவாங்க? கட்டிக்கத்தான். எந்த கலர்ல வாங்கட்டும் சொல்லு. உங்க இஷ்டம். உன் இஷ்டமும் முக்கியம் ரஞ்சனி. சொல்லு, உனக்கு எந்த நிறம் பிடிக்கும்? லைட் ப்ளூ. சரி, அந்த கலர்லயே வாங்குறேன். சேலை வாங்குறப்போ ஜாக்கெட்டும் சேர்ந்து தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, ஜாக்கெட் துணி எவ்வளவு சென்டிமீட்டர் எடுக்கணும் உனக்கு? 80 சென்டிமீட்டர். சீக்கிரம் முடிச்சிடுங்கம்மா, கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு என்று இடைமறித்தான் பூத் இளைஞன். என்ன ரஞ்சனி, சீக்கிரம் முடிச்சுக்க சொல்றாங்களா? ஆமா, 2 நாள் கழிச்சு மறுபடி நீயே ஃபோன் செய்யறியா? சரி, லெட்டருக்கு அவசியம் பதில் எழுதணும். பார்க்கலாம். பேச ஆரம்பிச்சிட்டல்ல, இனி இது மாதிரி தான் போடு போடுன்னு போடுவ. பார்க்கலாம்ல ரஞ்சனி. ஐ லவ் யூ. நான் என்ன சொல்லணும் இதுக்கு? சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிங்கன்னு சொல்லணும். மண்டு, அதே மாதிரி திருப்பி சொல்ல. எத்தனை சினிமா பார்க்கற? எனக்கு வெக்கமா இருக்கு. அது என்ன கெட்ட வார்த்தையா? சொல்லு ப்ளீஸ். எனக்கு சரி, நாளன்னைக்கு ஃபோன் செய்யற. அப்போ முதல் வார்த்தையா ஐ லவ் யூன்னு சொல்ற. இல்லைன்னா நான் ஃபோனை வச்சிடுவேன். ஓகே? சரி என்றாள். ஏமா, எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? வச்சிடு ரஞ்சனி, ரொம்ப கத்துறாம்பாரு. ரஞ்சனி வைத்து விட்டு வெளியே வந்து அவளை முறைத்த ஒரு பெரிய கும்பலை அசடு வழிய பார்த்துவிட்டு வேகமாக நடந்தாள். மனதில் தேன் தடவினதைப் போல தித்தித்தது. அத்தியாயம் 4. ரஞ்சனி வாசல் கதவை திறந்து வைத்து அதன் அருகே நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டு பைண்ட் செய்த நாவல் படித்தாள். 10 வரிகளுக்கு ஒருமுறை வாசலை எட்டி பார்த்து கொண்டாள். தலைக்கு குளித்துவிட்டு துவட்டி கொண்டே வந்த அருணா, என்னக்கா இங்க உட்காந்துருக்க? இங்கதான் வெளிச்சம் நல்லா இருக்கு. வாசல்ல என்ன பாக்குற? திருட்டுத்தனமா? ஒண்ணுமில்லையே. சரி, ஆனா ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லட்டுமா? என்ன? போஸ்ட்மேன் வந்துட்டு போயிட்டாரு என்றாள் குறும்பாக. நிஜமா? என்று திரும்பி அவளை பார்த்தாள். ஆமா, அவரைத்தானே எதிர்பார்த்த? சொல்லு சீக்கிரம். நம்ம வீட்டுக்கு தபால் எதுவும் கொடுத்தாரா? கொடுத்தாரே. பவானில இருந்து சித்தி எழுதியிருக்காங்க. அப்புறம் சின்னமனூர்ல இருந்து மாமா ஐயப்பன் கோவில் விபூதி அனுப்பியிருக்காரு. வேற? அவ்வளவுதான். பொய் சொல்லாத. எனக்கு எதுவும் லெட்டர் வரல. உனக்கா? இல்லையே. உனக்கு யார் எழுத போறாங்க? இது என்ன கிண்டல்? வந்துச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லு. எனக்கு தபால் போட மாட்டாங்களா? ஐயோ, எவ்வளவு கோபம் வருது உனக்கு? செல்வி ரஞ்சனி சபாபதின்னு போட்டு மிஸ்டர் தேவேந்திரன்னு யாரோ ஒரு கவர் அனுப்பியிருக்காங்க. எங்கடி அது? எழுந்தே வந்து விட்டாள் அருகில். இதுக்கு மேல தரலன்னா அரைஞ்சாலும் அறைவ. கண்ணாடிக்கு பின்னாடி வச்சிருக்கேன் பாரு.
ரஞ்சனி துள்ளலாக விரைந்து அந்த கவரை எடுத்துக்கொண்டு, அருணா, அம்மாவுக்கு தெரியுமா லெட்டர் வந்தது? தலையை உதறிக்கொண்டே, ஓ தெரியுமே, நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன், அம்மா தான் வாங்கினாங்க, என்கிட்ட சொன்னாங்க என்றாள் அருணா. என்னடி சொன்னாங்க? இந்த காலத்து பசங்களுக்கு கொழுப்பு அதிகம், கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன லெட்டர் போட வேண்டி இருக்குன்னு சத்தம் போட்டாங்க. ரஞ்சனி முகத்தில் ஆர்வம் வடிந்து, ரொம்ப திட்டினாங்களா அவரை? பாவம்கா, உடனே எதையும் நம்பிடுற நீ. அம்மா அப்படிலாம் சொல்லல. அந்த காலத்துல கல்யாணமான பிறகு கூட சரியா ஒரு வார்த்தை முகம் பார்த்து பேசவே ஒரு வாரம் ஆகும். இப்ப எல்லாம் அவசரம்தான் எதுலையும்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. போய் படி. அம்மா, லெட்டர் வரப்போறது உனக்கு எப்படி தெரியும்? அம்மா கிட்ட சொல்லாதாருனா, அவரோட ஆபீஸ் நம்பர் கொடுத்து போன் செய்ய சொல்லியிருந்தாரு. இப்ப பேசினேன், அப்ப சொன்னாரு. இவ்வளவு தூரம் வந்துருச்சா? விஷயமான ஆளுதான் அவரு. ரஞ்சனி கடிதத்துடன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். ஃபேன் போட்டுக்கொண்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் கவரை கிழிக்காமல் அவள் பெயர் எழுதப்பட்டிருந்த முகவரி பகுதியையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு கிழித்து லேசாய் படபடக்கும் இதயத்துடன் கடிதத்தை வெளியில் எடுத்தாள். அன்புள்ள ரஞ்சனி, தேவேந்திரன் எழுதியது. நலமறிய ஆவல். உங்களுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று தீர்மானித்து காகிதம் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டேன். ஆனால் 1 மணி நேரம் செலவழித்தும் என்ன எழுதுவது, எப்படி எழுதுவது என்று தோன்றவில்லை. அலுவலக சம்பந்தப்பட்ட கடிதங்கள் தவிர நான் நண்பர்களுக்கு கூட கடிதம் எழுதுவதில்லை. ரஞ்சனி, திருமணத்திற்கு முன்பே இதுபோல் உங்களுக்கு நான் கடிதம் எழுதுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா என்பது தெரியவில்லை. ரஞ்சனி, அன்றைக்கு உங்களை பார்த்த வினாடியிலேயே உள்மனம் இவள்தான் உன் மனைவி என்று சொல்லிவிட்டது. உங்கள் முகத்தில் இருக்கும் சாந்தமும் அமைதியும் எனக்கு நிரம்ப பிடிக்கிறது. தனியாக உங்களை பார்த்து பேச விழைந்து ஏதேதோ உளறிவிட்டேனோ? பாவம், உங்களுக்கு ஒரே நடுக்கம். எப்போதடா இவன் வெளியில் போவான் என்று ஒருவித பதைப்புடனே அமர்ந்திருந்தீர்கள். என்னுடன் போன் செய்து பேசுவீர்களா? இந்த கடிதத்திற்கு பதில் எழுதுவீர்களா? இன்னும் என்ன எழுதுவது? அசட்டுத்தனமான ஆனால் வழக்கமான ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்களுக்கு என்னை பிடித்திருக்கின்றதா? உங்கள் வீட்டில் எல்லோரையும் விசாரித்ததாக சொல்லுங்கள். தங்கள் அன்பான தேவேந்திரன். கடிதத்தில் ஒரு மென்மையும் குளிர்ச்சியும் இதமும் நேசமும் பக்குவமும் இருந்து அவளை கிறங்கடித்தது, குதூகலிக்க வைத்தது. ரஞ்சனி அந்த கடிதத்தை மறுபடி 17 தடவை படித்து முடித்துவிட்டுத்தான் அறையை விட்டு வெளியில் வந்தாள். சமையலறைக்கு வந்தாள். அம்மாவும் அருணாவும் மதிய சமையலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். நான் என்னம்மா செய்யட்டும்? கல்யாண பொண்ணுக்கு எந்த வேலையும் தரக்கூடாதுன்னு உங்க அப்பா கண்டிப்பா சொல்லிட்டாரு. நீ வேலைக்கு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருக்கணும், அவ்வளவுதான். போமா, நீயே கிண்டல் செய்றியே. லெட்டர் போட்டிருக்காருமா, தெரியும். இந்தா படிச்சு பாரு. அசடு, எதுக்கு என்கிட்ட தர்ற? நீ படிச்சுக்கோ. அதுல ஒண்ணும் இல்லம்மா, சாதாரணமா தான் எழுதியிருக்காரு. பரவாயில்ல, படி. வேண்டியதில்ல, சொல்லு போதும். நான் படிக்கிறேன் கொண்டா என்றாள் அருணா. சும்மா இரு அருணா என்று அதட்டினாள் அம்மா. போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. தையல் மிஷின் டிராயர்ல வைக்கிறேன், அப்புறமா படிச்சுக்க. அம்மா, பதில் எழுத சொல்லியிருக்காரு. அப்பாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அனுப்பு. ரஞ்சனி உற்சாகமாய் தன் அறைக்கு செல்ல கண் கலங்கி நின்ற தன் அம்மாவை பார்த்தாள் அருணா. ஏமா கண் கலங்குற? ஒண்ணுமில்லடி, ரஞ்சனி முகத்துல இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை பார்த்து எத்தனை வருஷமாச்சு தெரியுமா? ஆமாமா, ரொம்ப மனசொடிஞ்சிருந்தாங்க. இப்பதான் பார்க்க சந்தோஷமா இருக்கு. ரஞ்சனி தன் அறையில் பேனா திறந்து வைத்துக்கொண்டு எப்படி ஆரம்பிப்பது என்று தவித்தாள். தனக்குள் குபீர் குபீர் என்று சிரித்து கொண்டாள். அன்புள்ள அத்தான் என்று ஆரம்பித்தாள். பிறகு அந்த காகிதத்தையே கிழித்து போட்டாள். அன்புள்ளவருக்கு என்று ஆரம்பித்தாள். அடுத்த வரி எழுத அரை மணி நேரமாகியது. அத்தியாயம் 5. 2 தினங்கள் கழித்து ரஞ்சனி மீண்டும் போன் செய்து பேசினாள். கொஞ்சம் பயம் விலகி இருந்தது. உரிமையும் ஆசையும் கூடியிருந்தது. கிண்டலும் சேர்ந்திருந்தது. ரஞ்சனி, உன்னை பார்க்கணும் மாதிரி இருக்கு என்றான் தேவேந்திரன். மனசுக்குள்ளே பாத்துக்கங்க. உனக்கு என்ன பார்க்கணும் மாதிரி இல்ல? ஏய், நிஜமா சொல்லு. இல்லவே இல்ல, பொய். ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துக்கிட்டே இருக்கேனே, அப்புறம் ஏன் நேர்ல பார்க்க தோணும்? அது எப்படி? அது அப்படித்தான். கண்ணை மூடிக்கிட்டா உங்க முகம் நினைவுக்கு வந்துருது. எப்பா, அன்னைக்கு நேர்ல வாயை திறக்க மாட்டேன்னுட்ட, இப்ப என்ன பேச்சு பேசுற? உன் போட்டோ இருக்கா வீட்ல? இருக்கு, ரொம்ப பழசு. ஸ்கூல்ல படிச்சப்போ எடுத்தது. சமீபத்துல எதுவும் எடுக்கலையா? லெட்டர் எழுதினதுக்கு எதுவும் சொன்னாங்களா? ஆமா. என்ன சொன்னாங்க? ரொம்ப டீசெண்டா எழுதியிருக்கீங்கன்னு. ஐயோ, காமிச்சியா வீட்ல? ஆமா, அப்பா அம்மா எல்லாரும் படிச்சாங்க. ஏன் லெட்டர் எல்லாம் போய் காமிக்கிற? அப்படின்னா இன்னொரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், இன்னும் போஸ்ட் பண்ணல. அதை கிழிச்சு போட வேண்டியதுதான். ஏன்? கொஞ்சம் கண்ணா பின்னான்னு எழுதியிருக்கேன், அதையும் நீ வீட்ல காமிச்சிடுவ. இல்ல, முதல் லெட்டருங்கிறதால காமிச்சேன், இனிமே காமிக்க மாட்டேன்.
அவசியம் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணுங்க. தனியா படிக்கணும், படிச்சுட்டு உடனே பதில் எழுதணும். சரி, மறுபடி கேட்குறேன், என்ன நேர்ல பார்க்கணும் மாதிரி இல்லையா? இருக்கு, என்ன செய்யறது? நேரா புறப்பட்டு என் ஆஃபீஸ் வர்றது. ஐயோ, ஏன் இப்போ ஃபோன் செய்ய வெளியில வரலையா? உன் ஃப்ரெண்டு யாரையாவது பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வரக்கூடாதா? நான் வரமாட்டேன்ப்பா. ஏன், பயமா இருக்கு? அப்போ நான் வரட்டுமா? எங்க? உன் வீட்டுக்கு தான். எல்லாரும் இருப்பாங்களே, இருக்கட்டுமே. என்ன சொல்லுவீங்க? ரஞ்சனியை பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு, வந்தேன்னு சொல்லுவேன். சும்மா விளையாடாதீங்க. நிஜமாதான், நான் நாளைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வரத்தான் போறேன். பார்க்கலாம். வந்தா என்ன தருவ? வீட்டில் என்ன இருக்கோ அதை தருவேன். மண்டு, சாப்பிட்றதுக்கா கேட்டேன். பின்ன வேற என்ன? பாப்பா நீ, ஒண்ணுமே தெரியாது பாரு. நிஜமா புரியல, என்ன சொல்றீங்க? 2வது லெட்டர் இன்னைக்கு போஸ்ட் செய்கிறேன், நாளைக்கு காலையில வரும், படிச்சு பாரு, அதுல இருக்கு. அப்ப நான் உன் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்ற. நான் எங்க அப்படி சொன்னேன்? நீங்க வரப்போறதில்ல, எனக்கு தெரியும். வந்தா லெட்டர்ல உள்ளதை தரணும், சரியா? லெட்டர்ல என்ன எழுதியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதே. படிச்சா தெரிஞ்சுட்டு போகுது. ரஞ்சனி, உன் மேல எனக்கு கொஞ்சம் கோபம். ஏன்? பின்ன என்ன? நலம் நலமறிய ஆவல், உங்கள் லெட்டர் கிடைத்தது, மகிழ்ச்சி, அங்கு எல்லோரையும் விசாரித்ததாக கூறவும். இவ்வளவுதான் நீ எழுதியிருந்த. 3 வரி. நியாயமா? அந்த 3 வரி எழுத நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். இனிமே பெரிய லெட்டரா எழுதணும். என்ன? சரி, உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? பால்கோவா பிடிக்கும். ஏன் கேட்டீங்க? நாளைக்கு வீட்டுக்கு வரப்ப வாங்கிட்டு வரதா. நிஜமாவே வரப்போறீங்களா? இன்னும் நம்பலையா? நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நான் உன் வீட்டுக்கு வரத்தான் போறேன். உன் வீட்டில் வேணும்னா சொல்லிடு. வச்சிடவா? ஃபோன் பேசிவிட்டு வீடு திரும்பிய ரஞ்சனிக்கு கொப்புளிக்கும் உற்சாகத்தின் நடுவில் லேசாக தயக்கமும் இருந்தது. அவர் வருவதில் மகிழ்ச்சி. ஆனால் வீட்டில் எல்லோரும் இருப்பார்களே, அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதில் சங்கடம். தயங்கி தயங்கி அப்பாவிடம் போன் பேசியதை, நாளை தேவேந்திரன் வரப்போவதை சொல்லிவிட்டு அவர் பதிலுக்கு கலக்கமாக காத்திருந்தாள். சபாபதி வாய்விட்டு பெரிய ஹாஸ்யம் போல சிரித்தார். ரஞ்சனி, மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப கொடுத்து வச்சவ நீ. இதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குற? இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம்தான். இப்போ ஒன்று சொல்லட்டுமா? உங்க அம்மாவோட எனக்கு கல்யாணம் நிச்சயமானப்புறம் இதே மாதிரி தான் அவளை பார்க்கறதுக்காக காரணம் தேடினேன். அப்போ கல்யாணத்தை நாங்க நடத்துறதா பேச்சு. கல்யாண சத்திரம் முடிவு செஞ்சாச்சுன்னு சொல்லி வர சொன்னாங்க எங்க அப்பான்னு போய் நின்னேன். ஏன் நேரம் உன் அம்மா அவ சொந்தக்காரங்க ஊருக்கு போயிட்டா. ஏமாந்து திரும்பினேன். ரொம்ப நாளைக்கு உன் தாத்தா வீட்டுல என்ன கேலி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு மாப்பிள்ளை வர்றத நீ தங்கச்சிங்க கிட்ட சொல்ல வேணாம். அவங்கள சினிமாவுக்கு அனுப்பிடலாம். அவருக்கு பிடிச்ச டிஃபனா அம்மா கிட்ட சொல்லி செய்ய சொல்லு. அது எப்படிப்பா எனக்கு தெரியும்? இன்னும் கேட்டுக்கலையாத? சி, போங்கப்பா என்று உள்ளே ஓடிய ரஞ்சனியை புன்னகை இதழ்களுடன் பரவசத்துடன் பார்த்தார் சபாபதி. போன மாதத்தில் நிகழ இருந்த ஒரு பெரிய விபரீத சம்பவத்தை நினைத்து பார்த்து கொண்டார். பெருமூச்சு விட்டு கொண்டார். இனி அதை நினைக்கவே கூடாது, நினைக்கவே கூடாது. எவ்வளவு மடத்தனமான காரியத்தை செய்ய இருந்தால் அவள். வேண்டாம், எதற்காக இந்த மகிழ்ச்சியான மனநிலையில் மறுபடி அதை நினைத்து பார்க்க வேண்டும்? அத்தியாயம் 6. மறுநாள் மாலை அருணாவும் தீபாவும் சினிமாவுக்கு சென்றுவிட சபாபதி கடைக்கு சென்று விட்டார். அம்மா மட்டும் 2 விதமான பலகாரங்களை செய்து கொண்டிருக்க ரஞ்சனி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஈடுபாட்டுடன் மனம் ஒன்றி அக்கறை காட்டி தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். உன் முகத்துக்கு லிப்ஸ்டிக் போட்டா நல்லா இருக்கும். அருணாவின் லிப்ஸ்டிக்கை எடுத்து தீற்றி கொண்டாள். உங்க முகத்துக்கு வட்டப்பொட்டு அழகா இருக்கு. வட்டப்பொட்டையே வைத்து கொண்டாள். கூந்தலை லூசாக பின்னி வாங்கி வைத்திருந்த பூவை வைத்து கொண்டாள். அலமாரியில் அடுக்கி வைத்திருந்த தன் எல்லா புடவைகளுமே ஏதோ ஒரு வகையில் பிடிக்கவில்லை. பெண் பார்க்க வந்தபோது அவர் என்ன நிற சட்டை போட்டிருந்தார்? கிரீம் நிறத்தில். அப்படியானால் அவருக்கு அந்த நிறம் பிடிக்கும். என்னிடத்தில் அந்த நிறத்தில் புடவை இல்லை. அருணா வைத்திருக்கிறாள். அருணாவின் அடுக்கில் இருந்து கிரீம் நிற புடவையை எடுத்து கட்டிக்கொண்டாள். 5:30 மணிக்கே தயாராகி காத்திருக்க ஆரம்பித்தாள், குறுகுறுப்பான எதிர்பார்ப்புடன். 6:15க்கு பைக்கில் வந்தான் தேவேந்திரன். கையில் ஒரு பை. உள்ளே வந்தான் லேசான தயக்கத்துடன். ரஞ்சனி உள்ளே சமையல் அறைக்கு ஓடி வந்து, அம்மா, அவர் வந்துட்டாரு என்றாள் உற்சாக குரலில். போய் வாங்கன்னு கூப்பிடு. இங்கே ஏன் ஓடி வந்த? போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ போய் கூப்பிடு. அது சரி, இத்தனை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு காத்திருக்க தெரியும், வாங்கன்னு கூப்பிட தெரியாதா? ஐயோ, போய் கூப்பிடுமா. எவ்வளவு நேரம் நிப்பாரு? அவரை விட உனக்கு கால் வலிக்கும் போல இருக்கு. சிரித்து கொண்டே வெளியே கூடத்திற்கு வந்த கமலா, வாங்க மாப்பிள, உட்காருங்க. தேவேந்திரன் அமர்ந்து, மாமா இல்ல, அப்பா ஒரு விஷயம் சொல்லிட்டு வர சொன்னாங்க. கடையில் இருக்காங்க, 9 மணிக்கு தான் வருவாங்க. இருங்க, பக்கத்து வீட்டு பையனை அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்றேன்.
பரவாயில்லைங்க, நான் கடை பக்கமா போக வேண்டியிருக்கு. கடையில பார்த்து சொல்லிடுறேன், வரேன். நல்லா இருக்கே, வந்துட்டு உடனே போறேங்கிறீங்க. உட்காருங்க, போகலாம். கமலா உள்ளே வந்து, சமத்தானவர் தான், இந்தா டிஃபன் கொண்டு போய் வை என்று செய்த பலகாரங்களை தட்டில் வைத்து கொடுத்தாள். நீயே கொண்டு போய் வச்சுடு. அட, பிகு பண்ணிக்கிட்டது போதும், போடி. என்ன பார்க்கவா வந்திருக்காரு? நான் முருகன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு. போலியா சினுங்காதடி கள்ளி, உன் வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். கமலம் மறுபடி கூடத்திற்கு வந்து, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்றாள். நல்லா இருக்காங்க. எங்க யாரையும் காணோம்? பொண்ணுங்க சினிமாவுக்கு போயிருக்காங்க. தேவேந்திரன் முகத்தில் படர்ந்த ஏமாற்றத்தை உள்ளுக்குள் ரசித்த கமலா, அருணாவும் தீபாவும் தான் சினிமாவுக்கு போயிருக்காங்க. இருங்க, இதோ வந்துட்டேன் என்று செருப்படிந்து வீட்டை விட்டு சென்றதும் கொலுசு சத்தம் கேட்டு திரும்பினான் தேவேந்திரன். தட்டில் பலகாரங்களுடன் குனிந்த தலை நிமிராமல் நடந்து வந்து அவனுக்கு முன்னால் இருந்த டீபாயில் வைத்துவிட்டு நின்றாள். வாங்கன்னு கூட கூப்பிடலன்னா நான் எப்படி சாப்பிடுவேனா? வாங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் டைப். பாத்தியா எவ்வளவு நாசுக்கா கலந்துகிட்டாங்க. உட்காரேன். அப்ப நானும் நிக்கிறேன் என்று அவசரமாக எழ, வேணாம் என்று தடுத்து எதிர் நாற்காலியில் அமர்ந்தாள் ரஞ்சனி. சொன்னபடி வந்துட்டனா இல்லையா? லெட்டர் வந்துச்சா? அப்ப சீக்கிரம் தர்றது. அம்மாவும் வந்துட போறாங்க. சி, அசிங்கமா எழுதியிருக்கீங்க. 4 தடவை எடிட் செஞ்ச லெட்டர் அது. ஒரிஜினல்ல அப்படியே அனுப்பியிருந்தா என்ன சொல்லுவியோ? போன்ல அந்த போடு போடுற, நிமிர்ந்து தான் பாரு. அட, லிப்ஸ்டிக் போட்டிருக்க மாதிரி இருக்கு. போனா போகுதுன்னு தான் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு தான். உனக்கு பிடிக்காம ஏன் செஞ்ச? உங்களுக்கு பிடிக்குதே, அதான் எனக்கு வேணும். ரஞ்சனி, இந்த பக்குவமும் அன்பும் எப்பவும் இருக்கணும். இந்தா. என்ன அது? அந்த பார்சலை எடுத்து நீட்டினான். பிரிச்சுதான் பாரேன். வாங்கி பிரித்து பார்த்தாள். லைட் ப்ளூ நிறத்தில் சேலை. பிடிச்சிருக்கா? என்ன விலை இது? என்ன விலையா இருந்தா என்ன, பிடிச்சிருக்கான்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த வாரம் நான் பெங்களூர் போறேன். 1 வாரம் ஆகும் திரும்ப. பெங்களூர்ல இருந்து உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் சொல்லு. ஒன்றும் வேணாம். நான் இன்னைக்கு வரப்போறத தெரிஞ்சு என்ன சொன்னாங்க? தப்பா எடுத்துக்கலையே? சாச்சா, கொஞ்சம் கிண்டல் செஞ்சாங்க. செஞ்சுட்டு போகட்டும். அதுக்கு பார்த்தா இப்படி உன்னை பார்க்க முடியுமா, பேச முடியுமா? ஏன் அவ்வளவு தூரத்துல உட்கார்ந்துருக்க? என் பக்கத்துல உட்காரேன். மாட்டேன். 5 அடி தூரம் இடைவெளி விட்டு உட்கார்ந்து பேசுன்னு அம்மா சொல்லிட்டு போனாங்களா? தேவேந்திரன் எழுந்து, அப்படின்னா நான் உன் பக்கத்துல உட்கார்றேன் என்று அவள் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தான். ஏய், இந்த சேலையில நீ ரொம்ப அழகா இருக்க ரஞ்சனி. அதற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இதழ்களின் ஓரத்தில் தப்பிக்கும் புன்னகையுடன் இருந்த ரஞ்சனியின் வலது கையை மென்மையாக எடுத்தான் தேவேந்திரன். சிலிர்த்தாள். லேசாய் நடுங்கினாள். அவள் கையை திருப்பி உள்ளங்கையில் குவிந்த தன் உதடுகளை வைத்து ஓசையில்லாமல் ஒரு முத்தம் கொடுத்தான். சட்டென்று தன் கையை விலக்கி கொண்டாள். ஏய், ஏன் கையை எடுத்துக்கிட்ட? வேணாங்க. என்ன வேணா? இப்ப வேணாம். பின்ன எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, அதுக்காக நடுங்காத. ஏன் இப்படி வேர்த்து போச்சு உனக்கு? கொஞ்சம் சுதாரித்து கொண்டு, டிஃபன் சாப்பிடவே இல்லையே, எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உன்னை பிடிக்கும் ரஞ்சனி. எனக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். நேரம் கிடைக்கிறப்ப நர்சரி ஸ்கூல் வாசல்ல போய் நின்றுடுவேன் தெரியுமா? ஐ லவ் சில்ட்ரன். ரஞ்சனி வாய்விட்டு கலகலவென்று சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? உங்களுக்கு சாப்பிட்றதுல எது பிடிக்கும்னு கேட்டா நீங்க ரொம்ப சீரியஸா பதில் சொல்லிட்டீங்க. இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபியா டீயா? எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன். சொல்லுங்களேன் என்று சினுங்கினாள். உனக்கு எது நல்லா போட தெரியுமோ அது. அப்பா, உங்ககிட்ட பேசவே முடியாது. ரஞ்சனி காபியை தயாரித்து எடுத்து வந்தபோது அம்மா கோயிலிலிருந்து திரும்பினாள். இருவரும் அரட்டையை நிறுத்தி கொண்டார்கள். தேவேந்திரன் காஃபி அருந்திவிட்டு எழுந்து, நான் வரேங்க என்றான். இவளை பார்த்து லேசாக கண்ணடித்தான். ஹெல்மெட்டும் பைக் சாவியும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றான். என்னடி, தொந்தரவா வந்துட்டேனா என்றாள் அம்மா. சீ போமா, இந்த சேலை கொடுத்தாரு. பயங்கரமா தான் தாங்குறாரு உன்ன. அவங்க அப்பா ஏதோ செய்தி சொல்லி விட்டாராமே. என்ன அது? அது அது நான் கேட்கவே இல்லம்மா. அது சரி, அதை கேட்க நேரம் இருந்திருக்காது உனக்கு. ஐயோ போமா, சும்மா கிண்டல் செஞ்சுக்கிட்டு. சேலையை வாங்கி கொண்டு அறைக்குள் சென்று அந்த சேலைக்கு முத்தம் கொடுத்தாள் ரஞ்சனி. பிறகு தனது வலது உள்ளங்கையை பார்த்து கொண்டாள். அவன் முத்தமிட்ட அதே இடத்தில் தன் இதழ்களை பதித்து கண்களை மூடிக்கொண்டு கிறங்கினாள். அத்தியாயம் 7. 4 தினங்கள் கழித்து இரவு மணி 8. தங்கள் பள்ளி தோழியின் திருமண வரவேற்பில் கலந்து கொண்டு பரிசளித்துவிட்டு டிஃபன் சாப்பிட்டு இசை கேட்டுவிட்டு தோழிகள் 4வரும் புறப்பட்டனர். 4வரில் ரஞ்சனியும் ஒருத்தி. ரொம்ப கிராண்டா நடந்துச்சுடி ரிசப்ஷன். மைசூர் பாகுல அவ்வளவு நெய். இந்த காலத்துல தாம்பூல பையில யார் தேங்காய் போடுறாங்க? நளினி ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவடி. ரொம்ப பெரிய இடமா. 4 கார் இருக்கான், 3 பங்களா இருக்கான்.
இவளும் ஒன்றும் வசதி குறைச்சல் இல்லையே. கழுத்துல போட்டிருந்தது பூரா அசல் வைரம் தெரியுமா? விசாரிச்சுட்டேன், 1,50,000 ஆகுதான். அதையெல்லாம் விடு, பையன் எப்படின்னு போக போகத்தானே தெரியும். பணம் காசு இருந்தா போதுமா? தருதலையா எவ்வளவு பேர் அலையிறானுங்க. பொறுப்பா பொண்டாட்டிய வச்சு குடுத்தனம் நடத்தணுமே. வாஸ்தவமான பேச்சு. என்னடி ரஞ்சனி, நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு வரோம், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. அடுத்த கல்யாண பொண்ணாச்சே, பேசுவாளா? கற்பனையில மிதந்திருப்பா. சீச்சி, அதெல்லாம் இல்ல. உன் ஆளு எப்படி ரஞ்சனி? தங்கம். உரசி பாத்தியா? சி, குணம் தங்கம்டி. அதுக்குள்ள எப்படி தெரியும்? ஒரு தடவை பார்த்து பேசினாலே புரிஞ்சுக்கலாம். பேசிக்கொண்டே நால்வரும் பஸ் ஸ்டாப்பை அடைந்தார்கள். மேலும் அரட்டை தொடர்ந்தது. சற்று நேரத்தில் மற்றவர்களின் பஸ்கள் வர ஒவ்வொருவராக ஏறி சென்றதும் ரஞ்சனி மட்டும் தன் பஸ்ஸுக்கு காத்திருந்தாள். 15 நிமிடங்கள் காத்திருந்தும் பஸ் வரவில்லை. நேரம் பார்த்தால் திக்கு என்று இருந்தது. மணி 9 ஆகப் போகிறது. இனி பஸ்ஸை எதிர்பார்க்காமல் ஆட்டோ பிடித்து சென்று விடலாம் என்று தீர்மானித்தாள். சோதனையாக இவளை கடந்த அத்தனை ஆட்டோக்களும் நபர்களுடன் சென்றன. அந்த நீளமான சாலையில் சற்று தூரம் சென்று இடதுபுறம் திரும்பினால் அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு இருப்பது அவளுக்கு தெரியும். அதற்கு கொஞ்ச தூரம் நடக்க வேண்டும். நடக்காமல் இங்கேயே நிற்பதில் பிரயோஜனமில்லை. ரஞ்சனி கல்யாண வரவேற்பில் கொடுத்த துணிப்பையுடன் ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி நடந்தாள். ஒரு சினிமா பாடலை மனதிற்குள் ஹம் செய்தாள். சுவரில் ஒட்டியிருந்த போஸ்டரில் கதாநாயகன் முகம் மாறி அங்கே தேவேந்திரன் தெரிந்தான். உடனே கல்யாண வரவேற்பு அலங்கார மேடையில் தன்னையும் தேவேந்திரனையும் கற்பனை செய்து பார்த்து கொண்டாள். ஒரு தோழி சற்று முன் சொன்ன ஒரு வாக்கியம் நினைவில் குறுக்கிட்டது. பணக்காசு இருந்தா போதுமா? தருதலையா எவ்வளவு பேர் அலையறானுங்க. பொறுப்பா பொண்டாட்டிய வச்சு குடுத்தனம் நடத்தணுமே. என் தேவா ஒரு உன்னதமான ஆண்மகன், அன்பான அடக்கமான பண்பாளர், மிகவும் டீசன்ஸ் தெரிந்தவர். என் அனுமதிக்கு பிறகுதான் ஒருமையில் அழைத்தார். திருமணத்திற்கு முன்பு வரம்பு மீற வேண்டாம் என்று சொன்னதும் உடனே பணிவுடன் நடந்து கொண்டார். என்னை வற்புறுத்தவில்லை. அவரின் கடிதங்களில் ஒவ்வொரு வார்த்தையுமே தென்றலின் சாமரம்தான். அன்பிலே அலசப்பட்ட வரிகள். என்மேல் எத்தனை காதல், அதை தெரியப்படுத்துவதில்தான் எத்தனை நாசூக்கு. தன் நாளைய கணவனை பற்றிய இனிய சிந்தனையில் ரஞ்சனி தான் சாலையின் ஓரத்தில் இருந்து விலகி சாலையின் மையப்பகுதியில் அருகாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதையோ, எதிரே ஒரு லாரி படுவேகமாக ஹாரன் சத்தம் கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என்பதையோ அவள் புலன்கள் உணர்ந்து சுதாரிக்கும் முன்பாக அந்த விபத்து நிகழ்ந்தே விட்டது. அத்தியாயம் 8. நள்ளிரவு 2 மணி. அரசாங்க ஆஸ்பத்திரி எமர்ஜென்சி பிரிவு. அதில் ஆபரேஷன் தியேட்டர். அதன் கதவு சாத்தப்பட்டிருக்க வெளியே சற்று தள்ளி போடப்பட்டிருந்த மர பெஞ்சுகளில் ரஞ்சனியின் குடும்பம் முழுவதும் கலங்கி போய் அமர்ந்திருந்தது. சபாபதி மேல் துண்டால் வாயை பொத்திக் கொண்டு அவ்வப்போது அழுது கொண்டிருக்க, கீழே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு கமலா உதடுகளை அழுத்தமாக மூடி விம்மல்களை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தாள். அதிர்ந்த முகங்களுடன் கலங்கி போன கண்களுடன் அருணாவும் தீபாவும் நின்றிருந்தார்கள். என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கமலா, நீ எனக்கு தைரியம் சொல்லு, நான் உனக்கு தைரியம் சொல்றேன். பழனி முருகன் நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் செய்ய மாட்டான். நம்பிக்கையா இரு. ரஞ்சனிக்கு ஒன்னும் ஆகியிருக்காது. ரிசப்ஷனுக்கு ஃப்ரெண்டோட போயிட்டு வரேன்னு சொன்னப்ப, பாவி, உங்களை ஒரு வார்த்தை கேட்டுட்டு போடின்னு சொல்லாம இருந்துட்டேனேங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? என்கிட்ட கேட்டிருந்தாலும் நான் போக வேணாம்னு சொல்லி இருக்க போறேனா? நடக்கிறது நடக்கிறப்ப நடந்துடும். நம்ம கையில எதுவும் இல்ல கமலா. இவளுக்கே இப்படி தொடர்ந்து சோதனை வரணுமா? கல்யாணம் அமையலன்னு மனசொடிஞ்சு பாதி உடம்பா போனா, கல்யாணம் அமைஞ்சதுல இருந்துதான் 4 வாய் ஒழுங்கா சாப்பிடவே ஆரம்பிச்சா. இப்போ ஒரு 10 நாளா தாங்க அவ முகத்துல சிரிப்பையே பார்க்க முடிஞ்சது. என்ன பாவம் செஞ்சா? இவளுக்கு ஏன் இப்படி? கமலா உடைந்து போய் பெஞ்சில் அமர்ந்திருந்த சபாபதியின் முழங்காலில் தலையை சாய்த்து கொண்டு வாய்விட்டு அழ ஆரம்பித்தாள். அருணா அம்மாவின் அருகில் அமர்ந்து, தைரியமாயிருமா, அக்கா பழச்சுக்குவா. 3 மணி நேரம் ஆச்சேடி, டாக்டர் உள்ள போய். சும்மா இருங்கம்மா, நீங்களா எதையும் கற்பனை செஞ்சுக்காதீங்க. மேலும் 1/2 மணி நேரம் கழித்து ஆபரேஷன் தியேட்டர் கதவு திறந்தது. ஒரு சீஃப் டாக்டரும் 2 உதவி டாக்டர்களும் வெளியே வந்தார்கள். டாக்டர், என் பொண்ணு என்று பதறினாள் கமலா. ஒண்ணுமில்லம்மா, சின்ன ஆபரேஷன் தான், நல்லா இருக்காங்க. ஆனா இன்னும் 6 மணி நேரம் கழிச்சுதான் நினைவு திரும்பும். அப்பதான் நீங்க பார்க்க முடியும். பொண்ணுக்கு அப்பா யாரு என்றார் சீஃப் டாக்டர். மகள் நன்றாக இருக்கிறாள், பிழைத்து விட்டாள் என்பதில் சந்தோஷம் முகத்தில் முட்டி மோத, நான் தான் சார் என்றார் சபாபதி. என்னோட கொஞ்சம் வாங்க. சபாபதி திரும்பி, போயிட்டு வந்துடுறேன், இனிமே கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு டாக்டருடன் நடந்தார். சீஃப் டாக்டரின் தனியறை வாசலில்
ராஜசேகரன் என்று பிளாஸ்டிக் போர்டு மருத்துவ படங்களுடன் இருந்தது. அரைக்கதவை தள்ளி உள்ளே வந்த டாக்டர் ராஜசேகரன் தன் நாற்காலியில் அமர்ந்ததும் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டார். உட்காருங்க சார். உங்க பேர் என்ன? சபாபதி சார். என் பொண்ணு உயிரை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப ஆடி போயிட்டோம் நாங்க. உங்க பொண்ணு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? படிச்சுக்கிட்டு இருந்துச்சா? இல்ல சார், பள்ளிக்கூடத்தோட சரி. 6-7 வருஷமா கல்யாண பேச்செடுத்து எவ்வளவோ தீவிரமா பார்த்தும் ஒரு இடமும் அமையல. இப்ப 10 நாளைக்கு முன்னாடிதான் நிச்சயமாச்சு. அடுத்த மாசம் 28ல கல்யாணம்னு தேதி குறிச்சு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு எங்களுக்கு ஒரே என்ன சொல்றது, தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு ஒன்னும் இல்லையே. அதான் இல்லன்னு சொன்னேனே. என்ன ஆபரேஷன் டாக்டர்? விபத்துன்னு செய்தி வந்து ஓடி வந்தப்போ அவளை உள்ள சேர்த்துட்டாங்க. பார்க்க முடியல. எங்க அடிபட்டு இருந்துச்சு டாக்டர்? ராஜசேகர் பதில் சொல்லாமல் மௌனமாக புன்னகைத்தார். சொல்லுங்க டாக்டர். சொல்றேன், கொஞ்சம் மனச தைரியப்படுத்திக்கங்க. அந்த பொண்ணு மேல லாரி மோதி தூக்கி எறியப்பட்டு விழுந்த இடம் அதிர்ஷ்டவசமா மணல்வெளி. அதனாலதான் உங்க பொண்ணு காயங்களோட தப்பிக்க முடிஞ்சுது. பின்மண்டையிலேயோ முதுகுலையோ காயம் எதுவும் இல்ல. முகத்துல ஒரு கீறல் கூட இல்ல. ஆனா பாருங்க, லாரியோட ஃப்ரண்ட் பம்பர் ஓர விளிம்பு சரியா வயித்துக்கு கீழே குத்தி கிழிச்சிட்டதுல உள்ள ரொம்ப சேதம். We had no other choice except to remove her uterus. அவ்வளவு தூரம் டேமேஜ் ஆயிடுச்சு. சபாபதி ஆங்கிலம் புரியாமல் தவித்தார். டாக்டர், இங்கிலீஷ்ல என்ன சொன்னீங்க? புரியலையே. உங்க பொண்ணோட கர்ப்பப்பை இந்த விபத்துல சேதமாயிட்டதால அதை சுத்தமா எடுத்தாச்சுங்க. வேற வழி இல்ல எங்களுக்கு. டாக்டர் என்று எழுந்து விட்டார் சபாபதி. பதட்டப்படாதீங்க. உயிர் பழைச்சத நினைச்சுதான் நீங்க சந்தோஷப்படணும். இன்னும் 1 வாரம் அவங்க இங்க இருக்கணும். அப்புறம் 15 நாள் ரெஸ்ட்லயும் ட்ரீட்மெண்ட்லயும் சரியாகிடலாம். டாக்டர், அப்படின்னா அவளுக்கு கல்யாண வாழ்க்கைக்கு முழு தகுதியும் உண்டு. தாய்மை அடைய முடியாது. ஐயோ, இதை எப்படி நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லுவேன்? எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? என்ன பண்றது? விபத்துங்கிறது விரும்பி ஏற்படுத்திக்கிறது இல்லையே. எதிர்பாராம நடந்து போச்சு. மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி விபத்துல உயிர் பிழைக்கிறதே பெரிய விஷயம். உண்மையே எடுத்து சொல்லுங்க. டாக்டர், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன சொல்லுங்க. என் பொண்ணுக்கு தனக்கு நடந்திருக்கிற ஆபரேஷன் விவரங்களை தெரிஞ்சுக்காம இருக்க ஏற்பாடு செய்ய முடியுமா? திஸ் இஸ் டூ லேட். ஒரு பேஷண்ட் கிட்ட உண்மைகளை மறைக்கிறது ரொம்ப தப்பு சார். உயிர் பெரிய விஷயம்னு இப்ப சொன்னீங்க தானே? ஆமா. என் குடும்பத்துல யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் டாக்டர். என் பொண்ணு ரஞ்சனி இருக்காளே, அவளுக்கு ரொம்ப கோழ மனசு. 7-8 பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதுல ரொம்ப உடஞ்சு போயிட்டா. தனக்கு கல்யாணமே நடக்க போறதில்லன்னு ஒரு விதமான விரக்தி மனப்பான்மைய உருவாக்கிக்கிட்டா. நடைபிணமாத்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஊர்ல இருந்து என் அக்கா வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு பேசுறவங்க. இவ மன கஷ்டத்தை புரிஞ்சுக்காம, உன் வயசு பொண்ணுங்க 3 குழந்தை பெத்துட்டாங்க, உனக்கு முகம் பாட்டி மாதிரி ஆயிடுச்சு, அது இதுன்னு பேசிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி திடீர்னு எனக்கு பின்பக்கம் போற உந்துதல்ல எழுந்தப்போ பின்பக்க கதவு திறந்திருந்துச்சு. ஆனா லைட் எரியல. என்னடா இதுன்னு டார்ச் எடுத்துக்கிட்டு பின்பக்கம் வந்து பார்த்தா ரஞ்சனி கிணத்து மேல ஏறி நின்னுகிட்டு இருந்தா. நான் 2 நிமிஷம் தாமதிச்சு பார்த்திருந்தாலும் அவ குதிச்சிருப்பா. அப்புறம் பொணமாத்தான் பார்த்திருப்பேன் டாக்டர். அவளை உட்கார வச்சு எவ்வளவோ ஆறுதலும் தைரியமும் சொல்லி இனிமே தற்கொலை முயற்சி செய்ய மாட்டேன்னு சத்தியமெல்லாம் வாங்கிட்டு உள்ள அழைச்சுக்கிட்டு போய் படுக்க வச்சேன். வீட்டுல வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு இந்த அதிர்ச்சியான உண்மை தெரிஞ்சதுன்னா ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவளுக்கு தெரிவிக்காம பாத்துக்கிறேன் சார். சபாபதி எழுந்து கண்களில் நீர் வழிய கை கூப்பினார். பிரச்சனைகள் வர்றப்பதான் இன்னும் 2 மடங்கு அதிக தைரியமா இருக்கணும் என்று அவர் தோளில் ஆதரவாக தட்டினார் டாக்டர் ராஜசேகர். சபாபதி தோய்ந்து போய் அறையை விட்டு வெளியில் நடந்து தன் குடும்பத்தினரிடம் வந்தார். முகத்தில் மண்டிய கவலைகளுடனும் நெற்றி நிறைய சுருக்கங்களுடனும். என்னங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொன்னாருன்னு? 3 வாரத்துல எல்லாம் சரியா போயிடும், பழையபடி ஆயிடுவா ரஞ்சனின்னாரு. எப்ப பாக்கலாமா அவளை? அதான் முதல்லயே சொன்னாரேம்மா, 6 மணி நேரம் கழிச்சுதான் பாக்கலாம் என்றாள் அருணா. வீட்டுக்கு போலாம் வாங்க, அவங்க கவனிச்சுப்பாங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, காலையில வரலாம். ஆட்டோவில் வீடு திரும்பினார்கள். அருணாவும் தீபாவும் உறங்க சென்றுவிட சபாபதி ஈசி சேரில் சாய்ந்து கொண்டார். ஏங்க, கொஞ்ச நேரம் படுங்களேன். பொட்டு தூக்கம் இல்ல, கண்ணெல்லாம் உங்களுக்கு செவந்திருக்கு. அதான் எல்லாம் நல்லபடியா பழச்சிட்டாலே. நீ படு கமலா, நான் தூக்கம் வரப்ப படுக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? எதை சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. எல்லாம் நல்லபடியா எடுத்துக்குவாங்க. படிச்சவங்க, அனுபவப்பட்டவங்க. இதெல்லாம் திடீர்னு நடக்கிறது. யார் என்ன செய்ய முடியும்? நல்லவேளை உடனடி முகூர்த்தம் பார்க்கல நாம.
இன்னும் நாள் இருக்கு. அதுக்குள்ள இவ எழுந்து நடமாடிடுவா. சபாபதி அவளை கலக்கமாக பார்த்தார். டாக்டர் சொன்ன விவரங்களை சொல்ல வாய் எடுத்தார். பிறகு வேண்டாம் என்று தீர்மானித்தார். சரி தூங்கு, காலையில பேசிக்கலாம். சபாபதி மட்டும் உறங்காமல் இரவு விளக்கையே பார்த்து கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தார். சுவாமி மாடத்தின் மேலே சுவரில் மாட்டியிருந்த சுவாமி படங்களை வெறுமையாக பார்த்தார். ஊரில் உலகத்தில் எத்தனை லட்சம் பெண்கள் கல்யாணம் செய்து கொள்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏன் என் மகளுக்கு மட்டும் இப்படி ஒரு கொடுமை? கல்யாணம் அமைவதே ஒரு பெரிய சோதனையாக இருந்தது. இப்போது அது அமைந்த பிறகு இவ்வளவு பெரிய சோதனையா? எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தால் மாப்பிள்ளையுடன் சுதந்திரமாக பழகவிட்டதில் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பூரிப்பு, மனதில் எத்தனை கனவுகள் உருவாகியிருக்கும். இந்த உற்சாக சூழ்நிலையில் குண்டு போட்டது போன்ற ஒரு மாற்றம் ஏன்? எப்படி சொல்வேன் அவர்களிடம்? உண்மைகளை அப்படியே சொன்னால் கல்யாணம் நிச்சயமாக தடைபடும். யார்தான் ஒப்புக்கொள்வார்கள்? குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று பட்டவர்த்தனமாக தெரிந்து கொண்ட பின்னரும் திருமணத்திற்கு சம்மதிக்கும் விரிவான உள்ளம் அவர்களிடம் இருக்குமா? திருமணம் தடைப்பட்டால் சத்தியமாக ரஞ்சனி தற்கொலை செய்து கொள்வாள். நிச்சயமாகி மனம் விட்டு பேசி பழகி இவன்தான் என் கணவன் என்று மனதில் எண்ணத்தையும் ஆசையையும் வளர்த்து கொண்டு விட்டு திடீரென்று உடலும் பாதிக்கப்பட்டு திருமணமும் தடைப்பட்டு கூடாது. அந்த பிஞ்சு இவ்வளவு வேதனைகளை சந்திக்க கூடாது. ரஞ்சனி வாழ வேண்டும், வாழ வேண்டும். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு சபாபதி ஒரு உறுதியான தீர்மானத்திற்கு வந்தார். ஒரு முடிவு எடுக்கப்பட்டதுமே மனதில் கொஞ்சம் பாரம் குறைந்தது போல இருந்தது. பதிலாக மிகப்பெரிய கவலை அவரை அணைத்து கொண்டது. எல்லாம் கடைசி வரை நல்லபடியாக நடக்க வேண்டும். சபாபதி பெருமூச்சு விட்ட போது விடிய தொடங்கி இருந்தது. அத்தியாயம் 9. சென்ட்ரல் ஸ்டேஷன். வந்து நின்ற ரயிலில் இருந்து உதிர்ந்த ஜனங்களின் நடுவே நிதானமாக இறங்கினான் தேவேந்திரன். சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான். வீட்டுக்கு போய் குளித்துவிட்டு எப்போது அலுவலகம் போவோம் என்ற ஆர்வ உந்துதல் அவனுக்கு அலைந்தது. இந்த ஒரு வாரத்தில் என் அலுவலக முகவரிக்கு ரஞ்சனி 2 கடிதங்களாவது போட்டிருப்பாள். நான் ஊருக்கு திரும்பும் தேதியை ஏற்கனவே பெங்களூரில் இருந்து கடிதத்தில் தெரியப்படுத்தி இருப்பதால் நிச்சயமாக இன்றைக்கு 10 மணிக்கு சரியாக எனக்கு போன் செய்வாள். மறுபடி அவளை சந்திக்க வேண்டும். ஆனால் எப்படி? இன்னும் முழுமையாக கூச்சம் விலகவில்லை. அந்த தயக்கமும் செனுக்கமும் தான் பெண்மைக்கே அழகு. தேவேந்திரன் ஆட்டோ பிடித்து கொண்டான். மந்தைவெளியில் தன் வீட்டுக்கு வந்தான். குளித்தான், டிஃபன் சாப்பிட்டான். அம்மா, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே பாக்குறேன், நீங்களும் சரி அப்பாவும் சரி முகம் சரியா இல்லையே, என்னம்மா என்றான். வந்து எப்படி சொல்றது? அப்பா கிட்ட கேளு தேவா, விபரமா சொல்லுவாரு. சாப்பிட்டு விட்டு பேப்பர் படித்து கொண்டிருந்த அப்பாவிடம் வந்தான் குழப்பமாக. என்னப்பா, ஏன் நீங்களும் அம்மாவும் டல்லா இருக்கீங்க? அம்மாவை கேட்டா அவங்க உங்களை கேட்க சொல்றாங்க. என்ன? உட்கார் இப்படி என்றார் சதாசிவம் பேப்பரை மடக்கி வைத்துவிட்டு. அவர் எதிரில் அமர்ந்தான் தேவேந்திரன். உனக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் செஞ்சமே, அங்க திடீர்னு ஒரு சிக்கல். என்னப்பா என்று கலவரமானான். நிதானமா கேளு. அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கல்யாண வரவேற்புக்கு போயிட்டு தனியா திரும்பி இருக்கா. ஒரு லாரிக்காரன் மோதிட்டு போயிட்டான். ஐயோ, என்னாச்சு அவளுக்கு? பதறாம கேளுப்பா. பெருசா ஒன்னும் ஆயிடல. வயிற்றுல கொஞ்சம் பெரிய காயம், தவிர கொஞ்சம் சில்லறை காயங்கள். ஜிஹெச்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயாச்சு. பொண்ணோட அப்பா வந்து சொன்னாரு. நானும் உங்க அம்மாவும் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். நம்ம குடும்ப ஜோசியரை கலந்து பேசினோம். அந்த பொண்ணுக்கு கிரகம் சரியில்லை. நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே இது நடந்துச்சுன்னு சந்தோஷப்படுங்கன்னாரு. ஆரம்பமே சரியில்லை. இந்த இடம் வேணான்னு சொல்றாரு. என்னப்பா நீங்க விளையாடுறீங்களா என்றான் வேகமாக தேவேந்திரன். நான் என்னப்பா சொன்னேன்? இப்போ ஜோசியர் சொன்னதை சொன்னேன். இதென்ன அர்த்தமில்லாத பேச்சு? ஆக்சிடென்ட் ஆகிறது சகஜம் இல்லையா? கிரகம் சகுனம்னுகிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. இள ரத்தத்துல பேசாத தேவா. நாள், நட்சத்திரம், பொருத்தம், ஜாதகம்னு பெரியவங்க பல விஷயங்களை கணிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் அலட்சியப்படுத்திட முடியாது. இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்காது. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நல்லவன் செய்யாதத நாள் செய்யும்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப என்ன வயசாயிடுச்சு? எத்தனை இடம் பார்த்துட்டோம். இன்னும் எவ்வளவோ நல்ல இடங்கள் இருக்கு. அப்பா, என்ன சொல்லு. நான் முதல்ல அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். அது அவ்வளவு அவசியமா எனக்கு படல. எனக்கு படுது. என்னப்பா பேசுறீங்க நீங்க? இவதான் உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவன்னு ஒருத்திய காட்டுனீங்க. ஒரு முடிவுக்கு வந்தோம். அதுக்கு பிறகு நாங்க அதே நினைப்புல மனசுல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அந்த இடம் வேணான்னு சொன்னா அது சரியில்லப்பா. நியாயமா படல எனக்கு. தேவா,
நீ ஒருவித வயசு வேகத்துல பேசுற, நான் ஆழ்ந்து சிந்திச்சு பேசுறேன். இப்ப என்ன, தாலி கட்டிட்டு தள்ளி வைக்கிறம்மா? கல்யாணத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி கூட எவ்வளவோ கல்யாணங்கள் நின்னு போயிருக்கு. தேவேந்திரன் எழுந்து கொண்டான். நான் அவளை பார்த்துட்டு வரேன் முதல்ல, பிறகு பேசலாம். அப்புறம் உன் இஷ்டம், போக வேணாங்கிறது என் கருத்து. எனக்கு சரியா படலப்பா, உங்ககிட்ட விவரமா பேச முடியாது. 10 நாள் தான்னாலும் லெட்டர்ல, போன்ல, நேர்லன்னு நாங்க அன்பை வளர்த்துக்கிட்டாச்சு. இதுவும் ஒரு வகையில காதல் தான், உரிமையோட ஏற்படுற காதல். அவங்க வீட்டுக்கு மறுத்து எதுவும் செய்தி சொல்லிவிட்டு இல்லையே? இல்ல, நீ வந்ததும் பேசி கலந்துகிட்டு சொல்லி அனுப்பலாம்னு தான் இருந்தோம். நல்ல வேளை, அவசரப்பட்டு எதுவும் செய்யாம இருந்தீங்களே. இப்ப நீ அங்க போயே ஆகணுமா? ஆமா என்றான் உறுதியாக. சரி, போயிட்டு வா. ஆனா எந்த உறுதியும் கொடுத்துட்டு வராத. அவளை பார்த்துட்டு 10 நிமிஷத்துல வந்துரு, நாம பேசிக்கலாம். தேவேந்திரன் பைக்கில் புறப்பட்டான். காலையில் சென்னைக்கு ரயிலில் வந்து இறங்கின போது இருந்த மனநிலைக்கும் இப்போதைய படபடப்பான மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நினைத்து நொந்தான். ரஞ்சனி, உனக்கு விபத்தா? ரொம்ப காயமா? 10 நாட்களிலேயே ஏதோ பலகாலம் பழகிவிட்டதை போன்ற ஒரு உணர்வு அவனுள் இருந்தது. அதன் விளைவாக அந்த அதிர்ச்சியான செய்தி வெகுவாக பாதித்தது. ரஞ்சனியின் வீட்டு முன் பைக்கை நிறுத்தி இறங்கினான். வீட்டில் கமலாவும் அருணாவும் மட்டுமே இருந்தார்கள். அவனை வாடின முகத்துடன் வரவேற்றார்கள். படுக்கை அறையில் படுத்திருந்த ரஞ்சனியிடம் அழைத்து சென்றார்கள். ரஞ்சனி கழுத்து வரை போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். நெற்றியில் ஒரு பேண்டேஜ், முகம் களை இழந்திருக்க அவனை பார்த்ததும் குபுக்கென்று அழுதாள். அழாத என்றான். திரும்பி அவள் அம்மாவை பார்த்து பேசினான். நான் 1 வாரமா ஊர்ல இல்ல, பெங்களூர் போயிருந்தேன். இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அப்பா சொன்னதும் என்னால நம்பவே முடியல. உடனே புறப்பட்டு இங்க வந்துட்டேன். எப்படி நடந்துச்சு? கமலா விரிவாக எல்லாம் சொன்னாள். உயிர் பொழைச்சதே ரொம்ப பெரிய விஷயம்னு டாக்டர் சொன்னாரு. நல்ல வேளை, முகத்துல எந்த காயமும் இல்ல. வயித்துல தான் கொஞ்சம் பெரிய காயம். தையல் போட்டிருக்காங்க. இன்னும் 2 வாரத்துல கம்ப்ளீட்டா சரியா போயிடும்னு சொன்னாங்க. இருங்க, காப்பி எடுத்துட்டு வரேன். கமலா வெளியே செல்ல அம்மாவை தொடர்ந்து அருணாவும் வெளியில் சென்றதும் தேவேந்திரன் திரும்பி ரஞ்சனியை பார்த்தான். என்ன ரஞ்சனி இது, பார்த்து வந்திருக்க கூடாதா? எப்பவுமே எனக்கு இப்படித்தாங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, உடனே பூதாகரமா ஏதாச்சும் வந்துரும். விடு, பரவாயில்ல, அதான் சரியா போயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே. ஏய், எதுக்காக இப்ப அழுவுற? ஆதரவாக அவள் கையை பற்றினான். உற்சாகமா சுத்தி வர வேண்டிய சமயத்துல இப்படி படுத்துட்டேன் பாருங்க. இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருந்தா நானும் படுத்துதான் ஆகணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தைரியமா இருக்கணும் ரஞ்சனி. அவசியப்பட்டா கல்யாண தேதிய தள்ளி கூட வச்சுக்கலாம். உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? அப்பா அம்மாவா? என்ன சொல்றதுக்கு இருக்கு இதுல? இல்ல, வந்து ஒண்ணுமில்ல என்று மீண்டும் லேசாக அழ ஆரம்பித்தாள். ஏய், இப்பதானே அழக்கூடாதுன்னு சொன்னேன், மறுபடி எதுக்கு அழுகை? என்ன சொல்ல வந்த? சொல்லு. இல்ல, வேணாம். பரவாயில்ல, சொல்லு. மாமாவும் அத்தையும் என்ன பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க. ஆமா, அப்போ அத்தை எங்க அம்மா கிட்ட வேணாங்க, நான் சொல்லல. ஆரம்பிச்சுட்டு அப்புறம் முழுங்க கூடாது. சொல்லு, எங்க அம்மா உங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாங்க? நாங்க சரியா ஜாதக பொருத்தம் பார்க்கல, நீங்க பாத்தீங்களா சரியான்னு கேட்டாங்களாம். ஆரம்பமே சரியா இல்லையேன்னு சொன்னாங்களாம். அம்மா கல்யாண தேதியை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அதுக்குள்ள சரியாகிடுவான்னு சொன்னாங்களாம். அதுக்கு பெரியவங்களை எல்லாம் கலந்து பேசிதான் முடிவுக்கு வரணும். ஜாதகம் மறுபடி சரியா பார்க்கணும்னு சொன்னாங்களாம். பெரியவங்களுக்கு என்ன, ஏதாச்சும் யோசிக்காம பேசிடுவாங்க. அதை பத்தி எல்லாம் போட்டு நீ ஏன் குழப்பிக்கிற? இப்போ உனக்கு தேவை நல்ல ரெஸ்ட், அமைதியாயிரு. இல்ல, நான் கவலைப்பட்டது நம்ம கல்யாணத்தை பத்தி தானே. ஆமா என்று மௌனமாக தலையசைத்தாள். மறுபடி அவள் கையை ஆதரவாக பற்றிய தேவேந்திரன், இதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தைரியமா இரு, எந்த பிரச்சனையும் வராது. எங்க வீட்ல ஏதாச்சும் பிரச்சனை கிளம்பினா கூட அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கமலா காஃபியோடு வர அவசரமாக கையை எடுத்துக்கொண்ட தேவேந்திரன் காஃபி சாப்பிட்டு விட்டு புறப்பட்டான். கவனிச்சு பாத்துக்கங்க, டாக்டர் சொன்னபடி மருந்துகளை கொடுங்க. நான் 4 நாள் கழிச்சு மறுபடி வந்து பாக்குறேன். மாமாவா கடையில பார்த்து பேசிட்டு போறேன். எதையும் மனசுல வச்சுக்கிட்டு குழப்பிக்க வேணாம். தேவேந்திரன் போவதற்கு முன் ஒருமுறை திரும்பி ரஞ்சனியை பார்த்துவிட்டு நடந்தான். அத்தியாயம் 10. 2 தினங்களுக்கு சதாசிவம் தன் மகனுடன் பேசவே இல்லை. தேவேந்திரனும் முறைப்பாக பேசாமல் இருந்தான். செய்திகளும் வாதங்களும் அம்மா வழியாக நடந்து கொண்டிருந்தது. எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல. என்னதான் சொல்றான் உன் பிள்ளை, கேட்டு சொல்லு. கொஞ்சம் பெரியவங்க சொல்றதுக்கும் மதிப்பு தரணும். காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. அம்மா, உங்க ஜோதிடம், சகுனம், பழைய நம்பிக்கைகள் இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு நினைச்சு பாருங்கம்மா. அவ என்ன குத்தம் செஞ்சா? விபத்துங்கிறது எதிர்பார்க்காம நடக்கிறது தானே. அதுக்காக இந்த இடம் வேணாம்னு சொல்றதுல
எந்த நியாயமும் இல்ல. நாளைக்கு அவளை யார் கட்டுவாங்க? அவ மனசுல நம்பிக்கையையும் ஆசையையும் வளர்த்துட்டு இப்ப வேணாம்னா அது துரோகம்னு அப்பாவுக்கு புரியலையா? எடுத்து சொல்லுங்க நீங்க. எனக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்ல. நான் ஒன்னு கேக்குறேன், உன் மகனை பதில் சொல்ல சொல்லு. ஏதோ உடம்புல சில காயங்களோட அந்த பொண்ணு தப்பிச்சா. இதுவே அவ முகத்துல ஏதாச்சும் காயமாகி பார்க்கவே சகிக்காம கோரமாகி இருந்தான்னு வச்சுக்க, அப்பவும் தோற யோசிக்க மாட்டாராமா? ஏமா அப்பாவுக்கு இப்படி விபரீதமா கற்பனை போகுது? அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு யூகம் எல்லாம் எதுக்கு? கல்யாணம் நிச்சயம் செஞ்சோம், ஒரு விபத்துல மாட்டி பொழைச்சிட்டா, இன்னும் 2 வாரம் போனா பழையபடி சகஜமாயிடுவா. இத இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி பேச வேண்டிய அவசியமே இல்ல. முடிவா என்னதான் சொல்றான் அவன்? அம்மா, முடிவு தெளிவு எல்லாம் இதான். எனக்கு ரஞ்சனியோட ஏற்கனவே நிச்சயிச்ச தேதியிலேயே கல்யாணம் நடத்தி வைங்க. கட்டிக்க போறது நான். என் மனசுல இந்த சம்பவம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தல. தேவேந்திரன் இல்லாத போது சதாசிவம் தன் மனைவியுடன் மிகவும் தீவிரமாக கலந்து ஆலோசித்தார். என்னடி வடிவு, இவன் புரியாம பிடிவாதம் பிடிக்கிறான். ஜாதகம் பார்த்துட்டு நம்ம ஜோசியர் குழப்பி விடுறாரு. எப்படியாச்சும் இந்த இடத்தை தட்டி கழிச்சிடுறது நல்லதுன்னு சொல்றாரு. இவன் என்னடான்னா, அவன் சொல்றதையும் சிந்திக்க வேண்டியிருக்கேங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்மால தடைபடக்கூடாதுங்க. அவன் போக்குக்கு விட்டுடுங்க. நல்லதே நடக்கும்னு தெய்வத்து மேல பாரத்தை போட்டுடுங்க. நானும் பிடிவாதம் பிடிச்சு அவனும் பிடிவாதம் பிடிச்சா பிரச்சனைக்கு முடிவே இல்ல வடிவு. யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்தாகணும். வீட்டுக்குள்ளேயே அப்பாவும் மகனும் விரோதி மாதிரி நடந்துக்கிறது சகிக்கல. நீ சொன்ன மாதிரி ஆண்டவன் துணை இருப்பான்னு இறங்கிட வேண்டியதுதான். சொல்லு அவங்கிட்ட, அப்பா சம்மதிச்சிட்டாருன்னு. நிச்சயம் செஞ்சு 10 நாள்ல பழகிட்டானா. இதுவும் காதலாம். எல்லாமே இந்த காலத்துல ஸ்பீடு தான். சரி, அப்ப கல்யாண காரியங்களை ஆரம்பிச்சிடலாம் என்றார் சதாசிவம். அத்தியாயம் 11. ரஞ்சனி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் தெம்பாக உணர்ந்தாள். 2 வாரங்களில் முக்கால்வாசி வெளிக்காயங்கள் ஆறி எழுந்து நடமாட ஆரம்பித்தாள். சபாபதியும் சதாசிவமும் சந்தித்து கல்யாண வேலைகள் பற்றி பேசினார்கள். காரியங்களில் இறங்கினார்கள். தேவேந்திரன் 4 தினங்களுக்கு ஒருமுறை வந்து ரஞ்சனியை சந்தித்து பேசிவிட்டு போனான். அதை தவிர கடிதங்களும் எழுதினான். கல்யாணத்திற்கு தேவையான உடைகள் நகைகள் தயாராயின. சமையல் லிஸ்ட் ரெடி செய்யப்பட்டது. பத்திரிகைகள் விநியோகம் தொடங்கியது. 2 வீடுகளிலும் நடுவில் தோன்றிய மனப்புழுக்கமும் குழப்பமும் மறைந்து கலகலப்பு தொற்றிக்கொண்டது. முக்கிய உறவினர்கள் 1 வாரம் முன்னதாக வந்து சேர்ந்தார்கள். சபாபதிக்கு மட்டும் மனதின் ஓரத்தில் ஒரு சின்ன பயக்குத்தல் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு பெரிய உண்மையை மறைத்து இந்த கல்யாண ஏற்பாட்டில் ஒருவித அசாத்திய துணிச்சலில் இறங்கி இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு அது மறைவாகவே தொடரும்? உண்மை வெளிப்படும் போது அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? இந்த கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லை. என் மகளின் வாழ்க்கைக்காக ஓர் இளைஞனின் வாழ்க்கையை பணயம் வைக்கிறேனா? இது தப்பா, சரியா, நியாயமா, அநியாயமா? சர்ச்சைக்கு விடை தெரியவில்லை. ஆனால் மறைத்த உண்மையை கடைசி வரை முடிந்தவரை மறைக்கச் சொல்லி என் மனம் தூண்டுகிறது. தொடர்கிறேன். எந்த சிக்கலும் இல்லாமல் எல்லாம் நடக்க வேண்டும். அத்தியாயம் 12. 27ஆம் தேதி. சென்னை விமான நிலையம். பம்பாயில் இருந்து வந்து நின்ற விமானத்தில் இருந்து இறங்கினார் டாக்டர் ராஜசேகர். 2 சூட்கேஸ்கள் வைத்திருந்தார். வெளியே வந்தார். தயாராக அவரது கார் டிரைவருடன் காத்திருந்தது. டிரைவர் வந்து சூட்கேஸ்களை வாங்கி கொண்டான். டிக்கியில் வைத்தான். டாக்டர் பின் சீட்டில் அமர்ந்து கொண்டார். கார் புறப்பட்டது. இந்த 15 நாள்ல மெட்ராஸ்ல என்னப்பா விசேஷம்? எலெக்ஷன் தாங்க விசேஷம் என்றான் டிரைவர். பேப்பர்ல பார்த்தேன். அரை மணியில் நந்தனத்தில் அவரது தனி வீட்டின் முன் கார் நின்றது. இறங்கி கொண்டார். உள்ளே வந்தார். அவர் மனைவி சாரதா உற்சாகமாக எதிரே வந்தாள். என்ன சாரதா, எங்கே பிரசாத்? ஸ்கூலுக்கு போயிட்டான். லண்டன்ல குளிர் அதிகமாடியர்? ஐயோ, எக்கச்சக்கம். உள்ள ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டேன். வாங்கி வந்த பொருள்களை எடுத்து கொடுத்தார். பம்பாயில கஸ்டம்ஸ்ல பாதி புடுங்கிக்கிட்டாங்க. தேறினது இதான். ஒலித்த போனை எடுத்து பேசினார். எஸ், டாக்டர் ராஜசேகர் தான் பேசுறேன். டாக்டர் சர்மா பேசுறேன். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லண்டன்ல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் 1 மணி நேரமாச்சு. எப்போ டியூட்டில ஜாயின் பண்றீங்க? இன்னும் 2 நாள் கழிச்சுதான். ஐ நீட் ரெஸ்ட். ஓகே, ஒரு விஷயமா உங்களை பார்க்கணும். ஒன்னும் அவசரம் இல்ல. 2 நாள் கழிச்சே உங்களை பார்க்கறேன். வெல்கம் என்று வைத்தார். ராஜசேகர் குளித்தார். டிஃபன் சாப்பிட்டார். சற்று ஓய்வாக சிகரெட் பிடித்து கொண்டு தன் படுக்கை அறைக்கு வந்து மேஜைக்கு முன்னால் அமர்ந்தார். அவர் ஊரில் இல்லாத போது வந்த கடிதங்கள் அனைத்தும் தேதி வாரியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. நேரில் வந்த நபர்களின் விபரம், போன் செய்தவர்கள் விபரமும் இருந்தன. ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்கினார். 7-8 கல்யாண பத்திரிகைகள் இருந்தன. ஒவ்வொன்றாக பார்த்தார்.
அவற்றில் 6 பத்திரிகைகள் திருமண தேதி கடந்திருந்தன. சாரதா, இந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து தந்தி அனுப்பிட்டியா? கரெக்டா அனுப்பிட்டேன் டியர். அந்த கடைசி பத்திரிகையை எடுத்தார். தேவேந்திரன் ரஞ்சனி திருமண அழைப்பு என்று இருந்தது. 28 என்று தேதி இருந்தது. தன் வாட்சை திருப்பி தேதி பார்த்தார். 27. நாளைக்குத்தான். யார் தேவேந்திரன்? புருவங்களை சுருக்கினார். உள்ளே இருந்த அழகான கார்டை வெளியில் எடுத்தார். தேவேந்திரன் பெயருக்கு கீழே மார்க்கெட்டிங் மேனேஜர் என்று உத்தியோக குறிப்புடன் டெலிவிஷன் நிறுவனத்தின் பெயரும் இருந்தது. அட, இந்த தேவேந்திரனா? அவருக்கு நினைவு வந்துவிட்டது. காலேஜ் தோழன். கல்லூரி காலத்தில் 7 பேர் கொண்ட தன் கலாட்டா குழுவில் பிரதான பங்கேற்றவன். இனிய நண்பன். அதன் பிறகு அதிகமாய் சந்திக்க வாய்ப்பே இல்லாமல் எப்போதாவது சந்திப்பதும் போனில் பேசுவதுமாகவே நட்பு தொடர்ந்தது. சாரதா, இந்த பத்திரிகை தபால்ல வரலையே. தேவேந்திரன் நேர்லயே வந்து கொடுத்தானா? ஆமாங்க, ஒரு தடவை புக்கு எக்ஸிபிஷன்ல நீங்க அறிமுகப்படுத்தி வச்சீங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டாரு. இன்னைக்கு வர்றதா சொன்னேன். கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வர சொல்லுங்கன்னாரு. முடிஞ்சா உங்களுக்கு இன்னைக்கு போன் செய்யறதா கூட சொன்னாரு. கண்டிப்பா போகணும் சாரதா. பொண்ணு யாரு? மறுபடி இன்விடேஷனை பார்த்தார். செல்வி ரஞ்சனி, டாக்டர் ஆஃப் திரு எஸ் சபாபதி என்று மட்டும் போட்டிருந்தது. டாக்டர் ராஜசேகருக்கு அந்த பெயர்கள் நினைவில் எந்த நெருடல்களையும் ஏற்படுத்தவில்லை. பத்திரிகையில் கீழே நிகழ்ச்சி நிரலில் 27ஆம் தேதி இரவு 7 மணிக்கு நிச்சயதார்த்தம் என்று போட்டிருந்தது. சாரதா, இன்னைக்கு ஈவினிங் கூட ப்ரோக்ராம் இருக்கு. போனா சந்தோஷப்படுவான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வந்திருப்பாங்க. நான் ஈவினிங் போயிட்டு வரேன். நாளைக்கு முகூர்த்தத்துக்கு நாம 2 பேருமே போவோம். சரிங்க என்றாள் சாரதா. அத்தியாயம் 13. கல்யாண மண்டபம். மாலை மணி 6. நாதஸ்வரம் ஒரு புறம் முழங்கிக் கொண்டிருந்தது. முகப்பில் தேவேந்திரன் ரஞ்சனி என்று பெயர் எழுதிய சீரியல் செட் மாட்டின போர்டை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். தார்விட்ட 2 வாழைகள் கட்டப்பட்டு கொண்டிருந்தன. நிச்சயதார்த்தம் என்பதால் பெரிய ஹாலில் 60-70 நாற்காலிகளே நிரம்பியிருந்தன. மணவரையில் புரோகிதர் நிச்சயதார்த்தத்திற்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்க, மணமகளுக்கென்று தனியாக இருந்த அறையில் ரஞ்சனியை கிண்டல் செய்து கொண்டே உறவினர்களும் தோழிகளும் அவளுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். கமலாவும் வடிவும் பட்டுச்சேலைகளில் உதடுகளில் சிரிப்பேந்தி நடந்து கொண்டிருந்தார்கள். சதாசிவம் மும்முரமாக நாதஸ்வரம் இசைக்கு தாளம் போட்டுக்கொண்டே வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். வாசலில் மேஜை போட்டு அருணாவும் தீபாவும் அவர்களின் வயதொத்த தோழிகளும் நின்று பன்னீர் தெளித்துக் கொண்டிருக்க, சலவை உடையில் சபாபதி வருகிறவர்களை கைகூப்பி அழைத்து கொண்டிருந்தார். மாடியில் இருந்த மணமகனின் அறையில் தேவேந்திரன். அவனை சுற்றி சத்தமாய் சிரித்துக்கொண்டு ஜோக்கடித்து கொண்டு நண்பர்கள். மனையில வந்து உக்காடுறப்பதான் நாங்க பொண்ணை பார்க்கணுமா? பாக்கெட்லயே போட்டோ வச்சிருப்பியே, எடுப்பா. இல்லடா, லேட்டஸ்டா போட்டோவே எடுக்கலையா அவள. ஆக ஒரு வழியா நீயும் எங்க லிஸ்ட்ல சேர்ந்துட்ட. நம்ம செட்லயே நீ ஒருத்தன் தான் கல்யாணம் ஆகாம இருந்த. ஹனிமூன் எங்கடா? இன்னும் முடிவு செய்யலப்பா. டூப்பு விடுறான். டிக்கெட்டு முதற்கொண்டு வாங்கி வச்சிருப்பான். நிஜமா இல்ல, நீயே சொல்ல, எங்க போகலாம்? பட்ஜெட்டை பொறுத்தது அது. பெரிய பட்ஜெட்னா வெளிநாடே போகலாம். கொஞ்சம் கம்மினா காஷ்மீர். ஏய், மீடியம் பட்ஜெட்ல சொல்லு. ஏழைகளின் சொர்க்கம் ஊட்டி தானேப்பா. ஊட்டி போறதுன்னா சொல்லு. அங்க ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ்ல தாஸ்ன்னு நம்ம ஃப்ரெண்டு வேலை பாக்குறாரு. லெட்டர் எழுதினா அட்டகாசமான காட்டேஜ் ரிசர்வ் செஞ்சு வைப்பாரு. கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன். பாரா, இன்னும் தாலி கூட கட்டல, அதுக்குள்ள மேலிடத்துல கேட்டு சொல்றேன்னு சொல்றான் பாரு. டேய், நான் அப்பாவை கன்சல்ட் பண்றேன்னு சொன்னேன். ஹனிமூன் எங்க போறதுங்கிறது வரைக்கும் மட்டும் கன்சல்ட் பண்ணு. விவஸ்தை இல்லாம பேசாதீங்கடா. சீரியஸா என்ன கேளு தேவா. எந்த மெத்தட் சிறந்ததுன்னு நான் அனுபவபூர்வமா கண்டுபிடிச்சத சொல்றேன். எதுக்கு? 2 வருஷத்துக்கு குழந்தை பெத்துக்காம இருக்கத்தான். ஏன் 2 வருஷத்துக்கு பெத்துக்க கூடாது? கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கத்தான். குழந்தை பெத்துக்கிட்டா ஜாலியா இருக்க முடியாதுன்னு யார் சொன்னது? அப்படின்னா நீ எந்த கட்டுப்பாடும் வச்சுக்க போறது இல்லையா? நோ, நெவர். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம்தான். வித்தியாசமான ஆள்டா நீ. நண்பர்களின் கிண்டலும் அரட்டையும் தொடர்ந்து கொண்டிருக்க, கல்யாண மண்டபத்தின் வாசலில் கார் வந்து நின்றது. டாக்டர் ராஜசேகர் இறங்கிக் கொண்டு வண்டியை ஓரமாய் நிறுத்தி கொள்ள சொல்லி டிரைவரிடம் சொல்லிவிட்டு உள்ளே வந்தார். சந்தனம் தொட்டு கொண்ட போது பன்னீர் தெளித்த பெண்ணை எங்கேயோ பார்த்திருக்கிறோம் போலிருக்கிறதே என்று நினைத்து கொண்டார். பந்திஹால் பக்கம் போயிருந்தார் சபாபதி. டாக்டர் ராஜசேகர் கூட்டத்தில் பார்வையை சுழற்றி தேவேந்திரனின் அப்பா தாளம் போட்டுக்கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்து அவரிடம் சென்று, வணக்கம் சார் என்றார். அடடே, வாங்க தம்பி, உட்காருங்க. பக்கத்து நாற்காலியில் அமர்ந்தார் டாக்டர். சௌக்கியமா? இப்ப எங்க வேலை பாக்குறீங்க? ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில இருக்கேன் சார், 3 மாசமா. அப்படியா?
செங்கல்பட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தீங்க தானே? ஆமா சார், டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டேன். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தோம், நானும் தேவா அம்மாவும். அப்படியா? எதுக்கு? நம்ம மருமகளை பார்க்க தான். சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று, அங்கதான் அட்மிட் பண்ணி பார்த்தாங்க. நீங்க அங்க இருக்கிறது தெரிஞ்சா வந்து பார்த்திருப்பேனே. தேவா எங்க சார்? இன்னும் 1/2 மணி ஆகும் நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க. மாடியில இருக்கான், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. டாக்டர் எழுந்து கொண்டார். பார்த்து பேசிட்டு வாங்க. ஏய் தம்பி, இங்க வா, சார மாடி ரூமுக்கு அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வா. ஒரு பையனும் டாக்டரும் நடக்க சமையல் செக்ஷனில் இருந்து திரும்பிய சபாபதியிடம் அருணா ஓடி வந்தாள். அப்பா, அக்காவுக்கு வைத்தியம் செஞ்ச டாக்டர் வந்திருக்காரு. எங்க என்று லேசாக பதறினார் சபாபதி. அதோ போறார் பாருங்க. நாம பத்திரிக்கை போடல தானப்பா, நம்ம அத்தானோட அப்பா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு மாடிக்கு போறாரு. அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் போலிருக்கு, அவங்க பத்திரிகை போட்டிருந்திருப்பாங்க. சபாபதி மிகவும் பதட்டமாகி போனார். இருமா வரேன் என்று வேகமாக டாக்டரை நோக்கி கிட்டத்தட்ட ஓடினார். அந்த ஹாலை தாண்டி அடுத்த ஹாலில் நுழைந்து மாடிப்படிகளை நோக்கி சென்று கொண்டிருந்த டாக்டரை அணுகினார். டாக்டர் சௌக்கியமா? ராஜசேகர் திரும்பி பார்த்து சிறிது தடுமாறி பிறகு நினைவுபடுத்தி கொண்டார். அட, நீங்களா சார்? எப்படி இருக்கா உங்க பொண்ணு? நல்லா இருக்கா டாக்டர். சந்தோஷம். உங்களுக்கு யார் சொந்தம் இந்த கல்யாணத்துல? மாப்பிள்ளையா பொண்ணா? சபாபதி குழம்பினார். டாக்டருக்கு இன்னும் விவரம் தெரியவில்லையோ? டாக்டர், ஒரு நிமிஷம் இப்படி தனியா வாங்க, ஒரு விஷயம் பேசணும். பாக்கெட்டில் இருந்து சாவி எடுத்து அருகில் இருந்த ஒரு அறையை திறந்தார். காரணம் புரியாமல் டாக்டர் அவரை பின்தொடர்ந்தார். இருவரும் அறைக்குள் வந்ததும் கதவை சாத்தினார் சபாபதி. சாத்திவிட்டு டாக்டரின் கைகளை நடுங்கும் விரல்களால் பற்றி கொண்டார். டாக்டர், இது உங்க கை இல்ல, காலு. என் பொண்ணோட கல்யாணம் நடக்கிறது உங்க கருணையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்கன்னே புரியலையே எனக்கு. எதுக்கு இத இப்ப திடீர்னு? டாக்டர், கல்யாண மாப்பிள்ள உங்களுக்கு தெரிஞ்சவர்னு நினைக்கிறேன். டாக்டர், இது எங்க வீட்டு கல்யாணம் தான். என் ரஞ்சனிக்கு தான் கல்யாணம். மிஸ்டர் சதாசிவம் தான் எனக்கு சம்பந்தியாக போகிறவரு. டாக்டர் ராஜசேகர் அதிர்ச்சி அடைந்தார். உங்க பொண்ணுக்கு கூட கல்யாணம் நிச்சயம் செஞ்சிருக்கிறதா சொன்னீங்களே, இந்த இடம் தானா? ஏ சார், உண்மைய பொண்ணோட உடல்நிலைய பத்தி விபரமா சொல்லிதானே. டாக்டர், அதுக்காகத்தானே உங்க கருணை வேணும்னு சொன்னேன். மை காட், அப்படின்னா உங்க பொண்ணுக்கு விபத்துல கர்ப்பப்பை எடுக்கப்பட்ட விவரத்தை அவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? எப்படி டாக்டர் சொல்றது? சொன்னா கல்யாணத்துக்கு ஒப்புக்குவாங்களா? அதுக்காக இது என்ன பொறுப்பில்லாத வேலை? சின்ன விஷயமா இது? வாழ்க்கை விஷயம் சார். நாளைக்கு தெரியாம போயிடுமா? தெரியறப்போ தெரியட்டும் டாக்டர். என்ன பேசுறீங்க நீங்க? தேவேந்திரன் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பழமையில ஊறினவங்க. சாஸ்திரம் சம்பிரதாயம்னு நிறைய பாப்பாங்க. இவ்வளவு பெரிய பொய் சொல்லி கல்யாணம் செய்யறது பெரிய விபரீதத்துல கொண்டாந்து நிறுத்திடும். நாளைக்கு உண்மை தெரியறப்போ அவங்க கோபத்தை உங்களாலேயோ அந்த பொண்ணாலேயோ தாங்க முடியுமா? உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா காலம் பூரா வாழா வெட்டியா வச்சு காப்பாத்துவீங்களா? டாக்டர், கல்யாணம் நின்னா என் பொண்ணு செத்துருவா. அதுக்காக எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு, நானும் கொஞ்ச நாளாவது வாழ்ந்தேன்னு உண்மை தெரியற வரைக்கும் அவ வாழட்டும் டாக்டர். அதுக்கு பிறகு எதுவானாலும் சரி. பைத்தியக்காரத்தனமா இருக்கு நீங்க பேசுறது. உங்க பொண்ணு வாழ்ற வரைக்கும் வாழட்டுங்கிறதுக்காக தேவேந்திரன் வாழ்க்கையை பாழாக்குறதா? இது முறை இல்ல சார். உண்மைகள் தெரிஞ்சு பரந்த மனப்பக்குவத்தோட உங்க பொண்ணை ஏத்துக்கிட்டா அப்பதான் வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்கும் 2 பேருக்கும். ராஜசேகர் கதவை நோக்கி சென்றார். டாக்டர், சொல்ல போறீங்களா? ஆமாங்க, பக்குவமா சொல்றேன், சமாதானமா சொல்றேன். ஆனா உண்மை தெரிஞ்ச வரைக்கும் சொல்லாம இருக்கிறது என் நண்பனுக்கு நான் செய்யற துரோகம். டாக்டர், வேணாம் டாக்டர், கல்யாணம் நடக்கட்டும் டாக்டர். கல்யாணம் நடக்கிறதுக்கு என்னால ஆன முயற்சியை எடுத்துக்கிறேன், நிதானமா எடுத்து சொல்றேன். ஆனா உண்மைய மறைக்க முடியாது சார். நீங்க ஒரு கோணத்துல சொல்றீங்க, ஆனா அது நிரந்தர தீர்வு இல்ல. மேல மேல பெரிய பிரச்சனைகளை கிளப்பி விடுறதுக்கு தான் வழிவகுக்கும். நான் பேசி பாக்குறேன். டாக்டர் ராஜசேகர் கதவு திறந்து வெளியே வந்தார். சபாபதி வியர்த்து போய் வேகமாய் துடிக்கும் இதயத்துடன் வெளியே வந்தார். அத்தியாயம் 14. டாக்டர் ராஜசேகர் மாடிக்கு வந்தார். தேவேந்திரன் இருந்த அறையில் இருந்து சிகரெட் புகை சாத்தி இருந்த கதவையும் மீறி வெளியே வந்து கொண்டிருந்தது. ராஜசேகர் மெதுவாக கதவை தட்டினார். இந்த பிரச்சனையை, மிகப்பெரிய உண்மையை எப்படி சொல்வது, எப்படி இந்த சிக்கலுக்கு தீர்வு காண முனைவது என்று ஒருவித தீர்மானத்திற்கு அவர் வந்திருந்தார். கதவை லேசாக திறந்து பார்த்த ஒரு நண்பன், யாரு என்றார். தேவாவை பார்க்கணும். தேவா, உன்னை கூப்பிடுறாங்க யாரோ. தேவா எழுந்து வந்து கதவை திறந்து பார்த்து, அட டாக்டர் சார், வாயா, உள்ள வா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான். எப்ப வந்த லண்டன்ல இருந்து என்று கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்தான். இன்னைக்குதான் வந்தேன். உள்ளே இருந்த அறிமுகமான சில நண்பர்களும் உற்சாகமாக பேச, சில நிமிடங்கள் அவர்களின் உற்சாகத்தில் போலியாக தன்னை இணைத்து கொண்டு பிறகு தேவேந்திரனின் அருகில் ரகசியமான குரலில் சொன்னார். தேவா, கொஞ்சம் உன்னோட தனியா பேசணும், வெளியில வரியா?
வரேனே, இருங்கப்பா, இதோ வந்துட்டேன். இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். அப்போது ஓர் உறவினர் அங்கே வந்து, மனையில உட்காரணுமா, வாங்க மாப்ள என்றார் தேவேந்திரனை. அப்புறம் பேசுவோமா ராஜசேகர், கூப்பிடுறாங்களே. தேவா, ரொம்ப முக்கியமா பேசணுப்பா. போங்க, இதோ வந்துட்டேன் என்று அவரை அனுப்பி வைத்துவிட்டு, என்ன என்றான் தேவேந்திரன். தனியா ஒரு ரூமுக்கு போயிட்டா தேவலாம். என்னப்பா, ரொம்ப தான் பீடிகை போடுற. வா, பக்கத்து ரூம் கூட காலியாதான் இருக்கு. சரி, உங்க அப்பாவையும் அம்மாவையும் இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வர சொல்லு தேவா. அவங்களையும் வச்சுக்கிட்டு தான் பேசணும். தேவேந்திரன் குழப்பமுற்றான். புருவங்களை சுருக்கினான். ஒண்ணுமில்ல, சொல்றேன், விபரமா சொல்றேன். முதல்ல கூட்டிட்டு வர சொல்லு. தேவேந்திரன் தன் நண்பன் ஒருவனை அழைத்து, என்னமோ அவசரமா பேசணுமாம்னு சொல்லி எங்க அப்பாவை இங்க கூட்டிட்டு வா, அம்மாவையும் அழைச்சுக்கிட்டு வர சொல்லு என்றான். 5 நிமிடத்தில் தேவேந்திரன், சதாசிவம், வடிவு, டாக்டர் 4 மட்டும் அந்த அறைக்குள் இருந்தனர். ராஜசேகர் மூலையில் மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ஜமக்காலத்தை எடுத்து விரித்து அதில் அவர்களை அமரச் சொன்னார். அவரின் வினோத நடவடிக்கைகளின் காரணம் புரியாமல் அமர்ந்தார்கள். நான் சொல்றத கேட்டு அதிர்ச்சி அடைய வேணாம், பதட்டப்படவும் வேணாம், அவசரப்பட்டு எந்த ஆர்ப்பாட்டமும் செஞ்சிட வேணாம், கொஞ்சம் அமைதியா கேட்டுக்கங்க. கலவரமாகி அவர் பேச காத்திருந்தார்கள். தேவா, உணர்ச்சி வசப்பட்டுடாத. உனக்கு மனைவியாக போற ரஞ்சனிக்கு விபத்து நடந்ததில்லையா? ஆமா, ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கப்பட்டா. தெரியும், நான் இப்ப அங்கதான் வேலை பார்க்கறேன். அப்படியா? ஆமா, ரஞ்சனிக்கு இன்டென்சிவ் கேர் வார்டுல வச்சு உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுத்தது நான் தான். ரஞ்சனியோட அப்பா தன் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல ஒரு தப்பு செஞ்சிட்டாரு. உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க என்றார் சதாசிவம், தன் இரத்த கொதிப்பு உயர்ந்து வருவதை உள்ளுக்குள் உணர்ந்து கொண்டு. விபத்துல பெரிய காயம் ஏற்பட்டது அடி வயித்துல தான். தெரியும், லாரியோட பம்பர் கிழிஞ்சதுல உள்ள வரைக்கும் போய் ரொம்ப காயம். அதுல ரஞ்சனியோட கர்ப்பப்பை ரொம்பவும் பாதிக்கப்பட்டு எங்களுக்கு வேற வழியே இல்லாம அதை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. என்னது என்றார்கள் மூவரும் ஒரே நேரத்தில். ரஞ்சனி தனக்கு கல்யாணமே அமையாத விரக்தியில ஒரு தடவை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு அவங்க அப்பா தடுத்துட்டாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க. அதனால ரஞ்சனி நிச்சயம் தற்கொலை பண்ணிக்குவான்னு பயந்து, தெரியறப்போ தெரியட்டும், அப்போ நடக்கிறது நடக்கட்டும்னு மனச திடம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரு. இதென்ன சுத்த பித்தலாட்டமா இருக்கே என்று எழுந்து துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டார் சதாசிவம். அதிர்ச்சியை ஜீரணிக்க இயலாத தேவேந்திரன் வாயடைத்து போய் அப்படியே சுவரில் சாய்ந்து அமர்ந்து விட்டான். இருங்க சார், கொஞ்சம் உட்காருங்க, நான் சொல்றத கேளுங்க. இன்னும் என்னத்த கேக்குறது? நல்ல வேலையா இன்னைக்கு வந்து சொன்னீங்களே. நல்ல குடும்பம் பார்த்தோம் நாங்க பொண்ணு எடுக்கிறதுக்கு. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி, அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி. காயம்தான் 2 வாரத்துல சரியா போயிடும்னு என்னமா போய் பேசினாங்க, என்னமா உருக்கமா நடிச்சாங்க. தேவா, வாடா போகலாம். சூடா 4 வார்த்தை கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்க பெரியவங்க, இப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அதுக்காகத்தான் தனியா அழைச்சுக்கிட்டு வந்தேன். நாளையும் யோசிக்கிறதா? என்னத்த யோசிக்கிறது? நல்லா இருக்கே கதை. கர்ப்பப்பைய எடுத்துட்டாங்க பொண்ணுக்கு. அந்த பொண்ணை மருமகளா ஏத்துக்கிறது எதுக்கு? கொழுப்பம்மா மாதிரி வச்சுக்கவா என்றாள் வடிவு. நல்லா கேட்ட, வாடி போலாம் கீழே. தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவங்க யோகியதைய. சதாசிவம் கதவை திறக்க முற்பட ராஜசேகர் அவர் கையை பிடித்து தடுத்து பார்த்தும் அவரை உதறினார். என்ன தேவா, உங்க அப்பாட்ட சொல்லு, ரஞ்சனியோட அப்பாவை இங்கே கூப்பிட்டு பேசலாம், அவ்வளவு ஜனங்க முன்னாடி. ராஜசேகர் பேசிக்கொண்டே இருக்க தேவா அந்த இடத்திலேயே இல்லாதவன் போல வெறித்த பார்வை மாறாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். அத்தியாயம் 15. ராஜசேகரின் வேண்டுகோள், கெஞ்சல் எல்லாம் உதறிவிட்டு சதாசிவம் கீழே கல்யாண ஹாலுக்கு ஆவேசமாக வந்துவிட்டார். நிச்சயதார்த்தமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு போங்கய்யா என்று வெறி பிடித்தவர் போல கத்தினார். நாதஸ்வரம் ஊதிக்கொண்டிருந்தவர் பக்கம் திரும்பி, யோ நிறுத்தியா என்று விட்டு தேடினார். எங்கே அந்த விவஸ்த கெட்ட மனுஷன்? இதற்குள் சில உறவினர்கள் எழுந்து அவரை சூழ்ந்து கொள்ள, தூரத்தில் நின்ற சபாபதியை பார்த்து, வாயாங்க, நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஜரிக வேட்டி மேல் துண்டு. மனுஷனாயா நீ? எவ்வளவு பெரிய ஃப்ராடு கும்பல். சபாபதி இந்த பூகம்பத்தை எதிர்பார்த்திருந்தவர் என்றாலும் அத்தனை பேர் முன்னிலையில் இப்படி ஒரு கலாட்டா அவரை ரொம்பவும் பாதித்தது. சர்வ நாடியும் அதிர்ந்து போனார். எச்சில் விழுங்கினார். அருகில் வந்தார். கண்கள் கலங்கினார். வார்த்தைகள் உருவாக மறுத்தன. சம்பந்தி, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா. சம்பந்தியா? யாரு? நீயா? எனக்கா? அதுக்கு வேற எவனாவது இளிச்சவாயம் கிடப்பான், போய் தேடு. சொல்லியா? இப்ப எல்லாரும் கேட்டுக்கட்டும், உன் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு சொல்லியான்னா? சபாபதி அப்படியே உறைந்து நின்றார். அந்த கூடம் முழுவதும் பரபரப்பாகி எல்லோரும் அந்த இடத்தில் மொய்த்து விட்டார்கள். பெண்கள் பகுதியிலும் எழுந்து என்ன ஏது என்று ஒருவரை ஒருவர் விசாரித்து கொள்ள, கேட்டுக்கங்கய்யா, எல்லாரும் கேட்டுக்கங்க,
கல்யாணம் நிச்சயம் செஞ்சப்புறம் இவர் பொண்ணு ஒரு லாரி விபத்துல மாட்டிக்கிட்டா வந்து சொன்னாரு. அப்பவே எங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல. இது என்னடா எடுத்த எடுப்புலயே இப்படி அபசகுணமா நடந்திருக்குதேன்னு நினைச்சோம். இந்த இடம் வேணாண்டான்னு என் பையன்கிட்ட எவ்வளவோ சொன்னோம். அவன் எங்க வார்த்தையே கேட்கல, பிடிவாதமா இருந்துட்டான். சரின்னு நாங்களும் வளைஞ்சு கொடுத்து அவன் போக்குக்கு விட்டுட்டோம். இந்த குடும்பம் ஒரு பெரிய விஷயத்தையே மறைச்சிடுச்சியா, தயவு செஞ்சு தனியா போய் பேசலாம் என்று துடித்தார் சபாபதி. தனியா என்னையா பேசுறது? தனியா உன் பொண்ணுக்கு ஆபரேஷன் செஞ்ச டாக்டரே வந்து புட்டு புட்டு வச்சுட்டாரு. உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம்யா? உன் பொண்ணை எப்படியாவது கரையேத்த என் பையன்தான் கிடைச்சானா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, விளங்கல என்றார் ஓர் உறவினர். என்ன நடந்துச்சா? எனக்கு ஒரே பிள்ளையா தேவேந்திரன். இவனோட என் வம்சத்தையே காலி செஞ்சிட பார்த்தான்யா இந்த ஆளு. விபத்துல சேதமாகி இவன் பொண்ணுக்கு கர்ப்பப்பையையே எடுத்துட்டாங்க. இந்த ஆளு கம்முன்னு வாய திறக்காம கல்யாண ஏற்பாட்டை செஞ்சிட்டாரு. இப்பதான் விபரம் தெரிஞ்சது எங்களுக்கு. அட பாவமே என்றார்கள் சுற்றி நின்றவர்கள். குசுகுசுவென்று உடனே வாய்க்கு வாய் காதுக்கு காது அந்த சண்டைக்கான ஆதார காரணம் கல்யாண மண்டபம் முழுவதும் பரவியது. மணமகளின் அறையில் இருந்த ரஞ்சனியிடம் விவரம் தெரிந்து வந்து கேட்ட தோழி, என்னடி உனக்கு ஆக்சிடென்ட்ல கர்ப்பப்பையையே எடுத்துட்டாங்களாமே, அப்படியா என மொட்டையாய் போட்டு உடைக்க ரஞ்சனிக்கு தலை சுற்றியது. சில உறவினர்கள் சதாசிவத்தின் கோபத்தையும் வேகத்தையும் தடுக்க எவ்வளவோ சொல்லி பார்க்க அவர் மேலே மேலே தாண்டவமாடினார். கைகளை கட்டிக்கொண்டு மரக்கட்டை போல அப்படியே நின்று கொண்டிருந்தார் சபாபதி. ஆனது ஆயிடுச்சு, கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, பெரிய மனசு செஞ்சு கல்யாணத்தை நடத்துங்க என்றார் சதாசிவத்திடம் ஒரு பெரியவர். வாயா பஞ்சாயத்து, இதுவே ஓ மகன் கல்யாணம்னா ஒத்துக்கிட்டு இருப்பியா நீ? வடிவு எங்கடி தேவா? இங்க காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, போலாம் வா. மாடியில் இருந்து பொம்மை போல் இறங்கி வந்தான் தேவேந்திரன். அவன் அருகில் டாக்டர் ராஜசேகர். சதாசிவம் சென்று தன் மகனின் கையை பிடித்தார். வாடா போலாம், கேட்க வேண்டியதை சூடா கேட்டுட்டேன். இருங்க சார், கொஞ்சம் இருங்க, அவன் குழம்பி போயிருக்கான். இதுல குழப்பமே இல்ல, குழந்தை பிறக்காது. ஆனா கல்யாணம் செஞ்சுக்கன்னா எந்த ஆம்பளை செஞ்சுக்குவான்? நீங்க கொஞ்ச நேரம் அப்படி அமைதியா உட்காருங்க. தேவேந்திரனை ஒரு நாற்காலியில் அமர வைத்து அவன் அருகில் அமர்ந்தார் ராஜசேகர். தேவா, மறுபடி சொல்றேன், இப்ப முடிவெடுக்க வேண்டியது நீதான், வேற யாரும் இல்ல. மருத்துவ ரீதியா விளக்கமா சொல்லிட்டேன். ரஞ்சனி கல்யாண வாழ்க்கைக்கு முழு தகுதி உடையவ. குழந்தை மட்டும் பெத்துக்க முடியாது, அது ஒண்ணுதான் குறை. இந்த விபத்து உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு ஏற்பட்டிருந்தா என்ன செய்வ? வீட்டுக்கு அனுப்பிடுவியா? நான் வற்புறுத்தல, ஆனா யோசிச்சு முடிவுக்கு வா. உங்க அப்பா உணர்ச்சி பூர்வமா சொல்றத மட்டும் யோசிக்காத. உனக்கு நாளைக்கு வாரிசு இல்லையேங்கிறத மட்டும் யோசிக்காத. அந்த பொண்ணை பத்தியும் யோசி. இவ்வளவு தூரம் கலாட்டா ஆன பிறகு, ஊரெல்லாம் தெரிஞ்ச பிறகு அவளை யாராச்சும் கல்யாணம் செஞ்சுக்க முன் வருவாங்களா? குழந்தை தத்தெடுக்க முடியும் தேவா. எல்லாரையும் மாதிரி நீயும் சராசரியா நடந்துக்காத, தயவு செஞ்சு. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கிட்டா ஒரு பெரிய தியாகம்தான். தியாகங்களை மத்தவங்க செய்யறப்போ சந்தோஷப்படுறோம், பிரமிக்கிறோம், மனம் விட்டு பாராட்டுறோம். நம்ம வாழ்க்கைன்னு வர்றப்போ தயங்கலாமா? சற்று தள்ளி நின்ற சதாசிவம் அருகில் வந்து விட்டார். டாக்டர் சார், உண்மைய சரியான சமயத்துல சொன்னீங்களேன்னு உங்க மேல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப என்னடானா அப்படியே புரட்டி பேசுறீங்க? அவன் மனச கலைக்க பாக்காதீங்க. தேவா வாடா. தேவா பதில் பேசாமல் அமைதியாக இருந்தான். இப்ப வரப்போறியா இல்லையா? 3வது மனுஷங்க 1000 சொல்லுவாங்க, இது சின்ன விஷயமே இல்ல. எழுந்திருச்சு என்னோட வா. ஜோசியர் சொன்னாரு இந்த இடம் வேணான்னு சொன்னேன், நீ ஒப்புக்கல. சரின்னு நான் உன் இஷ்டத்துக்கு விட்டுட்டேன். ஆனா இது வேற பிரச்சனை, அலட்சியப்படுத்த முடியாத பிரச்சனை. வம்சமே இல்லாம போயிடும். வா சொல்றேன். தேவா குதிக்கிற தன் அப்பாவை பார்த்தான். டாக்டர் ராஜசேகரை பார்த்தான். குற்றவாளியை போல நின்ற சபாபதியை பார்த்தான். தூரத்தில் மணமகள் அறையின் ஜன்னலுக்குள் தலையில் அடித்துக்கொண்டு அழும் ரஞ்சனியை பார்த்தான். இல்லப்பா, இந்த கல்யாணம் நடக்கட்டும் என்றான் அமைதியாக. நல்ல வாயில வருது எனக்கு, என் கோபத்தை கிளறாத. யோசிச்சுதான்ப்பா சொல்றேன். நடந்தது நடந்து போச்சு. அவதான் என் மனைவின்னு என் மனசுல பதிஞ்சு போச்சு. 2 பேர்கிட்டையும் ஒரு புரிஞ்சு போன ஒட்டுதல் ஏற்பட்டுடுச்சு. விபத்துக்கு யார் பொறுப்பு சொல்ல முடியும்? இதுவே டாக்டர் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஆகியிருந்தா அப்படிதான் நினைச்சுக்கணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய மிதிச்சிட்டு போக நான் தயாரா இல்லப்பா. ஏண்டா, நீ யோசிச்சுதான் பேசுறியா? உனக்குன்னு குழந்தை வேணாமா? வாரிசு வேணாமா? கல்யாணம் செஞ்ச அத்தனை தம்பதிகளுக்கும் குழந்தை பிறந்துடுதாப்பா. குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டா போச்சு. தேவா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். பொறுமையா மனிதாபிமான ரீதியா யோசிச்சா ஒப்புக்குவீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எனக்கே போதனை சொல்றியா? உன் அப்பா நான் சொல்றேன், எனக்கு பிடிக்கல, என் முடிவை நீ மீறக்கூடாது. உத்தரவு போடாதீங்கப்பா. என் வாழ்க்கையை மட்டுமே தான் நீங்க யோசிக்கிறீங்க. இப்ப என்னடா சொல்ற என்றார் சதாசிவம் மிகவும் காட்டமாக. நீங்களும் மனப்பூர்வமா சம்மதிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்றேன்பா. தேவா,
நான் வேணும், உங்க அம்மா வேணும்னா நீ எங்களோட புறப்பட்டு வா. இல்ல உன் பிடிவாதம் தான் உனக்கு முக்கியம்னா எங்களை மறந்துடு. இந்த வீட்டு பக்கம் வராத. வாடி போகலாம். சதாசிவம் வேகமாக வாசலுக்கு நடக்க மிகவும் தயங்கிவிட்டு தேவாவை பரிதாபமாக பார்த்துவிட்டு அவரை தொடர்ந்தாள் தேவாவின் அம்மா. விக்கித்து அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் தேவேந்திரன். அவன் தோளில் கை வைத்தார் ராஜசேகர். தைரியமா இரு தேவா, உறுதியா இரு. உங்க அப்பாவை இன்னைக்கு இல்லைன்னாலும் கொஞ்சம் நல்லா சமாதானப்படுத்திட முடியும். உன் முடிவுக்கு என் பாராட்டுக்கள். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். நீங்க கல்யாணமானதும் நேரா எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க அப்பாவை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அத்தியாயம் 16. மறுநாள் இரவு அதே மண்டபத்தில் சாந்தி முகூர்த்தத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறை. மலர் ஜோடனையுடன் கட்டில், புகையும் ஊதுபத்திகள், பழங்கள், பலகாரங்கள். கட்டிலில் அமர்ந்திருந்தான் தேவேந்திரன். அவன் மடியில் முகம் புதைத்து விசும்பிக் கொண்டிருந்தாள் ரஞ்சனி. பாரு, எத்தனை தடவை சொல்லிட்டேன், எதுக்காக இன்னும் அழற? எங்க நிமிரு, அழ வேண்டிய நேரமாயுது. இங்க என்ன பாரேன் ரஞ்சனி. ரஞ்சனி நிமிர்ந்தாள். உதடுகள் துடிக்க அவனை பார்த்தாள். நடுங்கும் கரங்களால் அவனை கை கூப்பினாள். நீங்க நீங்க தெய்வங்க. அசடாட்டம் பேசாத. என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை. அதுக்கு நீ என்ன செய்வ? சரியா போயிடும். என்னை எதுக்காக கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சீங்க? எவ்வளவு பெரிய ஊனத்தை எனக்குள்ள வச்சிருக்கேன். பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத ரஞ்சனி. எவ்வளவு பேர் குழந்தை பெத்துட்டு குப்பை தொட்டியில வீசுறாங்க. எவ்வளவு பேர் அனாதைகளாக்கிடுறாங்க. நாமா பெத்துக்க முடியலன்னா என்ன? பிடிச்ச குழந்தையா பார்த்து தத்தெடுத்துக்கலாம் ரஞ்சனி. அதை ஒரு குறையாவே மனசுல வளர்த்துக்காத. இன்னைக்கு புதுசா பிறந்த குழந்தை நீ எனக்கு, அதே மாதிரி நான் உனக்கு குழந்தை. ஓகே? மௌனமாக இருந்தால் இன்னும் பிரமிப்பு கலையாமல். சரின்னு சொல்ல மாட்டேங்கிறியே. சரி என்றாள். சரின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கியே, என்ன செய்யணும் என்றாள் கேள்விக்குறியை முகத்தில் தாங்கி. குழந்தைய கொஞ்ச வேணாமா? என் குழந்தைய நான் கொஞ்ச போறேன் இப்போ. அவளை இதமாக தன்னோடு அணைத்து கொண்ட தேவேந்திரன் மார்பில் அவன் சட்டையை வட்டமாக ஈரமாக்கியது அவளது ஆனந்த கண்ணீர். முற்று.